ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியிலே ஒரு முகவுரை சிறந்ததாக சொல்லி நான் 2வது உரை கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் முறையாக யூடியூபிலே பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. ஆகையால் முதல் பாகம் ஏற்றப்பட்டிருக்கிறது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது முதல் பாகம் தெரியும். அதை கேட்டு இதை கேட்பீர்கள் என்றால் அது அஸ்திவாரமாக இருக்கும், இது மேல்தளமாய் காணப்படும். எங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டுமா என்ற தலைப்பின் கீழ் விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்க வல்லவராய் தேவன் இருக்கிறார். பிலிப்பியர் 2:23 எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியில் வாழ்வில் சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து காலையிலே தியானித்தோம். இப்பொழுது ஆவிக்குரிய ஜனங்கள் உடைய வாழ்க்கையில் விடுதலை பெற வேண்டிய விருப்பம், எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. நாம் விடுதலை பெற வேண்டும், நல்ல விதத்தில் நாம் சுயாதீனமாக விடுதலையோடு கூட ஆராதிக்க வேண்டும். இப்படியாக எல்லாருடைய இருதயத்திலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதற்கு முன்பு தெரியாது, நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா என்றே தெரியாது, நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற அறிவும் இருக்காது. என்ன இது நடைமுறை காரியம். ஒரு முறை அந்த கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரால் தொடப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அனுபவிப்பதற்கு ஒரு ஆவல், ஒரு தாகம் காணப்படும். கர்த்தர் அதை சொந்தமாகவே சாட்சியாக நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார், விடுதலை தருவார். இப்பொழுது முதல் பகுதி விடுதலை பெற விருப்பத்தின் செய்கை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த இடத்துல மத்தேயு 15:28 அவளுக்கு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவ கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதை குறித்து ஒரு 1000 பிரசங்கம் நான் பண்ணியிருப்பேன், உலகம் முழுவதும் போன இடங்கள் எல்லாம். ஆனால் எனக்கு இந்த காலை வேளையிலே அதிகாலையிலே தியானிக்கிற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். முதல்ல விடுதலை பெறுவதற்கு முன்பு எப்படி கட்டப்படுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த பெண்மணி ஒரு கானானிய ஸ்திரீ. இவருடைய மகள் உடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் இந்த தாயார் வந்திருக்கிறார். இவருடைய குடும்ப பின்னணி, இவருடைய நடத்தை, ஒழுக்கம் எதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் இவளை கண்டதும் அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எல்லா விசுவாசிகளுக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற மிகப்பெரிய எச்சரிப்பின் துணி. எது நல்லதல்ல, தனியாக இருப்பது நல்லதல்ல. இப்பொழுது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நல்லா படித்து விருத்தி அடைய வேண்டிய சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காது. நடைமுறை சொல்கிறேன். அதன் பிறகு கர்த்தரை தேட ஆரம்பித்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தில் பயணப்படுகிற பொழுது கர்த்தர் அந்த கட்டுகளெல்லாம் உடைத்து இவர்கள் என்ன செய்கிறார்? கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் அமர பண்ணுகிறார், அவர் நாமத்தை அறிந்தபடியினால. இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், நம்ம சுற்றிலும் இருக்கிற உலகம், சமுதாயம் சும்மா விடாது. போன பழைய பாவங்களும் பாவிகளும் சேர்ந்து படையெடுப்பாங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. நான் சொல்கிறது யார்? புது ஆத்மாக்களாக வருது இல்லையா, புது சிருஷ்டியா, இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. நல்லதல்ல என்று சொல்லுகிற பொழுது இந்த நாய்க்குட்டிகளை உற்சாகப்படுத்துகிறது நல்லதல்ல. நல்ல புதுகளுக்கு விசுவாசிகள். இந்த கானானிய ஸ்திரீயை கர்த்தர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த கானானிய ஜாதி இது தகர்த்தெறியப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி சொல்லுகிறேன், இது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் இந்த ஜனங்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் வெறுக்கிறான். கானான் சேமனுடைய குமாரன். அப்பொழுது நோவாவுடைய நிர்வாணத்தை ஆதியாகமம் புத்தகம் 9வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இந்த மனுஷன் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ பிறந்தானோ பிறக்கவில்லை, ஆனால் ஒரு பிள்ளையாண்டான். இதை பார்த்து தகப்புடைய நிர்வாணத்தை போய் பார்த்து மற்ற 2 சகோதரர்களுக்கு சொல்லுகிற இந்த நேரத்தில் அவர்கள் பின்னாலே போய் அந்த நிர்வாணத்தை மூடுகிறாங்க. தகப்புடைய நிர்வாணத்தை காண்ட. அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலத்தை ஆளத்தக்கதான ஆசீர்வாதமும் வியாபார ரீதியான ஆசீர்வாதையும் கர்த்தர் கொடுத்து அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் சொல்கிறேன். சில பிள்ளைகளுக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை வருகிறது, கையின் பாசில் பிரச்சனை வருகிறது என்று கேட்டால் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெறாமல் நீங்கள் இருந்தாலும், கண் திறக்கப்படாத காலத்தில் நீங்கள் காணப்பட்டாலும் என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த இடத்துல நீங்கள் போகிற இடத்துல நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கையை பிரகாசித்து மறுபடியும் போய் அங்கே கண்ணை கசக்கி நிற்காம என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அனாதையாக நான் நின்றேன் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மன்னிக்கவும் சேமல்ல, கானானுக்கு தகப்பனாகிய காம் தான் பார்க்குறான் நிர்வாணத்தை. போய் சேம் இடத்திலும் யாபத்திலும் போய் சொல்லுகிறான்.
ஆதியா புஸ்தகம் 9 அதிகாரத்தில் இந்த சரிதை நம்ம வாசிக்கிறோம். அந்த மனிதன் குடித்து வெறித்திருந்தான், வஸ்திரம் ஒரு புறம் போயிடுச்சு, சரீரம் ஒரு பக்கம் போயிடுச்சு. ஏன் அந்த மனுஷன் குடிச்சான்றதெல்லாம் இப்போ காரியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மாத்திரத்தில் இந்த 2 பிள்ளைகள் சழைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பிள்ளை உடன்படிக்கையின் பிள்ளை காம், கர்த்தரால் அது பயணம் வருகிறது இல்லையா, பேழையில் வருகிற பொழுது அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அவனை காக்கிறது. ஆனால் அந்த தகப்பன் கொடுக்கிற சாபம் இந்த காம் மீது படாமல் கானான் மீது, கானான் சபிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறான், சகோதரர்கள்லாம் அடிமையாகிறான் என்று சொல்லுகிறான். அதிலிருந்து இந்த கானானியர் என்ன என்று சொல்லி பார்த்தால் இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரெல்லாம் மாறிவிடுகிறாங்க. தேவனுடைய சாபம் மனுஷன் வாயிலாக வருகிறது, பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. தாய் தகப்பனை கனமனவாக வேதம் சொல்றதுக்கான காரணம் இதான். கண் திறக்கப்படலை, அப்பொழுது கர்த்தரை அறியல, மன்னிப்பு உண்டு. சரி, கண் திறக்கப்பட்ட பிறகு என்ன ஒப்புரவாக வேண்டுமோ அதான் சொல்கிறேன். சில சமயத்தில் குடும்பத்தில் போய் பிணைக்கப்பட்ட உடனே அந்த முற்பிதாக்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம கனப்படுத்துகிறது என்பது கூடாத காரியமாக இருக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஒரு ரட்சிக்கப்பட்டும் பட்சிக்கப்படுகிற பாதையில் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் வார்த்தைகளை எல்லாம் கவனிங்க. கொஞ்சத்தில் வந்தால் கர்த்தரே அதை அனுமதிக்காமல் பிரித்து வச்சுருப்பார். நம்ம போயிட்டு இந்த ஒரு பகுதியை வைத்து கொண்டு அதை போய் உறவாட போய் இருக்கிற பிரகாசத்தையும் நம்ம இழக்கக்கூடாது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடப்பிக்கணும். மன ரீதியாக நம்ம மன்னிப்பு கேட்டு கட்டில் ஒப்புரவானாலும் அந்த ஜனங்களை நம்ம கூட வைத்து உறவாட முடியாத ஒரு சங்கடத்துக்குள்ளே காணப்படும். பெற்றோர் தான் திருமணத்துக்கு அப்புறம் வேறு ரத்தம் பாயுது இல்லையா, வேறு குடும்பத்தில் போகிறோம். நான் சொல்கிறேன், ஆணும் சொல்கிறேன், பெண்ணும் சொல்கிறேன், சேர்க்காதீங்கன்னு சொல்ல, சேரக்கூடாத ஒளியில் வாசிக்கிற தேவனுடைய வழிபாடுகளுக்கும் அந்த உலகத்தின் வழிபாடுகள் இருக்கிற ஜனங்களுக்கும் பெரிய இடைவெளி வரும். அந்த பாவியாக மனசு பெரிய நன்மைக்கு எடுத்து போடுவான். இப்படி பல வசனங்கள் சொல்லி நம்ம இடைவெளியோடு கூட வாழலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த கசப்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். எப்படி கசப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளணுன்னாக்கா ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். பெற்றோர் இடத்துல பிரச்சனை இருக்க பிள்ளைகள் மற்ற சகோதர இடத்துல நீங்கள் நல்ல விதத்தில் கொடுத்து உதவக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தால், அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால், நீங்கள் உங்கள் பொருளாதாரம் அப்படி பயன்படுத்துகிற பொழுது இவங்க அடிமையாக இருப்பாங்க. பெற்றோர், நான் சொல்கிறது முதியோர், உங்களை அன்புக்கு அவர்கள் அடிமையாக இருப்பாங்க. பரவாயில்ல, அண்ணன் பார்த்துக்கிறான், தம்பி அக்காவுக்கு சேவை பண்ணுறான், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள. இட்ஸ் பேலன்சிங் கேம். நீங்கள் இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், மாதம் பார்க்கணும்னு சொல்ல. நான் சொல்கிறது ஏதோ உங்களால் முடிந்த ஒரு காரியத்தை கொடுத்து அவளை சிறப்படுத்துகிற பொழுது தேவை என்னாலும் இருக்கும். ஒரு முறை நீங்கள் பழக பண்ணினாக்கா அவங்க ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரிலாம் வச்சுன்னா அது உங்கள் தப்பு என்னவோ. ஆனால் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் அவர்கள் ஓங்கின போயமாக இருப்பார்கள் என்று சொன்னால் இது எவன் ஜெபமானாலும் இந்த குடும்பம் போய் அங்கே இணைக்கப்பட முடியாது, நடைமுறை சிக்கல். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம வாசல் உண்டு, கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடந்து போய் கொண்டிருக்கணும். ஒரு காலத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசேப்புக்கெல்லாம் வந்து நெருங்குறாங்க இல்லையா, அதை தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். யோசேப்பு உயர்த்தப்பட்டான், கொடுத்து உதவுற ஸ்தானத்தில் இருந்தான். அவர்கள் இறந்து தின்னுகிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அது இணைக்கப்படும், அப்படியே சரிக்குன்னு வரும், மலையிலேருந்து அருவி வர்றது போல் வரும். இந்த சூழ்நிலை இருந்தால் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா நம்மளை அவன் எங்கன்னா பார்த்தோன்னா அடிக்காத விட மாட்டான். எதிர்மறையாக இருந்துச்சுன்னா இது வாய்க்காது. அப்போ உங்களுக்கு அந்த செழிப்புக்குரிய சத்தியத்தில் நீங்கள் நினைத்து இருக்கிற பொழுது இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுத்திரம், அதனோட வேதனையை கூட்டா. இந்த கானான் இங்கு சாபத்தை பெற்ற மனசு என்ன செய்கிறான், திடீர்னு இதுங்களுக்கு போய் பித்தலாட்டும் எல்லா கபடுகளும் இந்த இனத்துக்குள்ளே வருகிறது. கர்த்தரை இல்லை இல்லையா, இதுங்க முழுவதும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லப்பட செய்து விக்கிரக ஆராதனை கரலாக மாறிவிடுகிறாங்க. யார்? இந்த கானானியர். நீங்கள் நினைக்கிறது போல கானானியர் என்பது ஒரு சின்ன ஒரு குரூப், அப்படி இல்லை. இந்தியர்கள் என்று சொன்னால், கானானியர்கள் என்று சொன்னால் எப்படி என்றால், இந்தியர்கள் என்று சொன்னால் எப்படியோ அப்படி. காஷ்மீரில் இருக்கிறவனும் இந்தியன், அருணாச்சலம் பிரதேசத்தில் அசாமியரும் இந்தியன், மலையாளியும் இந்தியன், தமிழ்னும் இந்தியன். கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் எல்லாருமே என்ன, நம்ம தேசிய ரீதியில் இந்தியர்கள். அப்புறம் மாநில ரீதியில், மாநில மொழியின் அடிப்படையில், இந்த மாநிலத்தின் பெயரின் அடிப்படையில் நம்ம பிரிக்கப்படுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்த தேசியத்தின் ஒருமைப்பாடு. என்ன அதுபோல் கர்காசியர், கேத்தியர், எபுசியர், மோனியர், அவர் இவர் இன்னிங்கெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் எல்லா ஜாதியும் சேர்ந்து கானானியர். இது அம்புட்டும் சேர்ந்து போய் யோசுவாவின் காலத்தில் ஒன்றும் பிழைக்க வழி இல்லை. ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம் வந்தோடனே இடம் இப்போ ஆட்சி வந்தாச்சு இல்லையா, மே 4 ஆட்சி வருது. யார் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் ஜெயிச்சவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், அண்ணன் வாழ்கன்னும் எல்லாம் தெரிஞ்சுதான் வரேன், எல்லாம் பார்த்துன்னு வரேன். அந்த பிரசாரத்துலலாம் விமர்சனம், காரியம் உமிழத்தக்க விமர்சனம், இந்த மூஞ்சிகள்லாம் தேவையான இதுக்கெல்லாம் இது தேவையான ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன். யார் ஜெயிச்சாலும் சொல்கிறேன் பொதுவாக
உடனே எல்லாம் நம்ம அண்ணன் தான் ஜெயிச்சிருக்காரு, நம்ம கட்சி அண்ணன் வந்துடுச்சு வாழ்க்கை அப்படின்றோம். அந்த மாதிரி எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாங்க. திடீர்னு யோசுவாவும் அந்த தேவனுடைய ஜனங்களும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிரதேசத்தில் கடந்து சுட்டு விட்டாங்க. இப்பொழுது அவங்களுக்கு அடுத்தது இலாக்கா போடணும், மந்திரிகள் போடணும், அப்புறம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கும் இல்லையா ஆட்சி வந்தோடனே. மே 4 தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து. அதுபோல் இங்கே பார்த்தா ரொம்ப பிஸியாகிட்டாங்க நம்ம ஆட்கள். யோசுவாவும் உண்டு. கர்த்தர் சொல்கிறாரு, அதான் பிஸியானது என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையே மறந்து போகிறவளுக்கு ஆயிடுச்சு நம்ம ஆட்கள். நிரம்பி வழி இது ஆசிரம். 40 ஆண்டு ஸ்ட்ரகிள், 40 ஆண்டுல பெரிய ஆட்கள்லாம் போயிட்டான், கண்ணை மூடிட்டான். கூட வந்தவங்களாம் காணும், 2 பேர் தான், பழைய டிக்கெட் 2 தான் இருக்குது. ஏன்னா விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள் ஷாப்பில் 2 பேர் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. யோசுவாவும் காலேப். மற்றதெல்லாம் 2ஆம் தலைமுறையினர், முதல் தலைமுறை வரவே இல்லை. இப்படி போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் டூ பிஸி. கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜாதிகளை சேர்க்காத, இந்த ஜனங்களை சேர்க்காத. அவன் என்ன பண்ணுறான், சரி நான் சேர்க்கலைன்றான். இப்போ வரவங்க எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு வந்தால் நம்ம என்ன சொல்லும், தமிழர்கள் வேஷ்டி கட்டின்னு வர்றது தமிழன். சரி, பொண்ணும் ஜிப்பா போடுறது, ஆணும் ஜிப்பா போடுறான், என்ன சொல்லும். இப்போ எல்லாம் போடுறோம் சுட்டிதார், அது வேறு விஷயம். முகம் சாயலெல்லாம் தெரியும் இல்லையா. அவங்க சாப்பாடு, நீங்கள் எங்கே போனாலும் 2 சப்பாத்தியாவது அவங்க டப்பாவில் இருக்கும். நம்ம ஹோட்டலில் தேடி போவோம், வித்தியாசம். சுடிதார் போட்டால் என்ன அந்த மாதிரி இருக்கிறோமா, அந்த ஜனங்க மாதிரி தோல் வேறு எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவங்க வேஷம் மாறி வந்துட்டாங்க. வேஷம் மாறி வந்தோன்னே அந்த இருந்த சுச்சுவேஷனில் என்னடா வேணும் இவங்களுக்கு, பார்த்தா அற்பமான தோட்டத்தில் இருக்காங்க. சரி, நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். பிரகஸ்பதிகள், பிரகாஷ் நட்சத்திரங்கள் அப்படி தான் பார்ப்போமே தவிர இது தோத்தவங்களை பார்க்க மாட்டோம். இது இருக்கு இல்லையா நாட்டு நடைமுறை. நான் சொல்கிறேன், யோசுவா பார்க்குறாரு, இது என்ன நடக்கிறது, இந்த ஜனங்க யார். ஐயா வந்தோம், நேரம் காலைல விழுந்துடுறோம், ஏதாவது எங்களுக்கு பார்த்து பண்ணுங்க. இந்த புதுசாக வீடு வாங்கியிருக்கீங்க, கந்திரி கோலமாக ஒரு அம்மா வருது, ஏசு நாமத்தில் வரேன்து, சரி சர்வெண்ட்டாக வச்சுக்கலாம், இதெல்லாம் பெருக்க ஆள் வேணும். அட்லீஸ்ட் அந்த புது வீடு ஸ்மெல்லு போகிறதுக்காவது, அந்த பெயிண்டிங் ஸ்மெல்லு போகிறதுக்காவது, துடைக்கிறதுக்கு புது வீடே சொல்கிறேன் நான். எல்லைகள் நல்ல ஃப்ளாட்டில் இருந்தவொன்னே இண்டிபெண்ட் பங்களா கிடைக்குது, 2 கிரவுண்ட்லேயே வாங்கிடுறீங்க. அப்போ 2 கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுறது என்னன்றதெல்லாம் ஆண்டவங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன், எனக்கு தெரியும். நம்ம ஆட்கள் அதெல்லாம் இறங்கலாம் பண்ண முடியாது. இது நடைமுறை என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, உங்கள் ஆலயத்தை யார் மாப் பண்ணுறதுன்னு. நானும் என் பொண்டாட்டி தான் பண்ணுறோம். நான் சும்மா கூட சேர்ந்துக்கினேன், செய்யறதில்லை சொல்கிறேன். நானும் என் ஒய்ஃபை தான் பண்ணுறோம். ஏன் விசுவாசி இல்லையா? இல்லை எங்களுக்கு க்ரௌடு எல்லாம் எலைட் க்ரௌடு, குனிதான் நிற்க முடியாது. இதுக்கு எல்லாம் வழிக்கு வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் ஆட்டுகளும் எங்கே போச்சுன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வாங்க, அந்த விஷப்பரிச்சதை வச்சுக்கிறத நாங்களே பண்ணிக்கிறோம், அப்படியெல்லாம் ஆள் வச்சு பண்ணிக்கிறோம். அதே போல் தான் ஒரு யோசுவனுடைய கண்ணோட்டம் பார்த்து நம்ம ஆட்கள் எதுவும் செய்ய மாட்டான். இப்போ டயர்டாக வந்திருக்கேன் இல்லையா, 40 வருஷம் அலைச்சலுக்கு சில இப்போ தான் சோறே பார்க்குறோம். இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டோம்? ஒரு ஜென்ரேஷனுக்கு மண்ணா தவிர வேறு ஒன்றும் தெரியாது. மண்ணா ஆசைப்பட்டதெல்லாம் கண்ணு மூடிடுச்சு. இதுங்களுக்கு மண்ணாலேருந்து ஆரம்பிக்குது 2ஆம் ஜென்ரேஷன். என்ன சாராயம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது சாராயம்லாம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு, அது தீர்ந்துருச்சு. பெரும்பான்மையாக இல்லை, கல்லெல்லாம் பெரும்பான்மையாக இல்லை. இப்போது லாகிரிய வஸ்துக்கள் வேறு, இது தான் இம்போர்ட்டட் சரக்கு, இல்லை டாஸ்மாக்கு, இது தான் தெரியும். அந்த மாதிரி எதுக்கு எது ஒப்பிட்டார் பாஸ்ட் நினைக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ புதுசாக போய் ஆரம்பிக்கிறான், திராட்சை கோழியை பார்த்தா பயப்படுறான், அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் போனோன்னு சுத்தமாக தெரியாது, கல்ச்சர் தெரியாது, சிவிலைசேஷன். ஆனால் கர்த்தர் மட்டும் சொன்னார், அந்த ஜாதிகளோடு சேராதே, அவர்களோட வரக்கூடாது, நீ அவங்களோட பொண்ணு எடுக்கக்கூடாது, பிள்ளை எடுக்கக்கூடாது, திருமணம் எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே இப்போ கேட்கல. சொன்னதெல்லாம் உண்மை. அது இப்போ யாரும் எதுவும் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. விசா கிடச்சிச்சு, ஒர்க் பர்மிட் கிடச்சிச்சு, போய் இறங்கிட்டோம். முதல்ல கேட்கறதுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ போனோன்னே அடுத்து நாளைக்கு காலைல போகணும், 1 மணிக்கு போய் இறங்குது, நாளைக்கு காலைல 9 மணிக்கு டியூட்டி ஜாயின் பண்ணணும். நீங்கள் கர்த்தரை பார்ப்பீங்களா, கடிகாரத்தை பார்ப்பீங்களா, ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு குளிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, பாதி தூக்கத்தில் இருப்பீங்க. போய் ஃபஸ்ட்டு கார்டு சாப் பண்ணி உள்ளே போயிட்டு நான் அப்பா ஆண்டவரே சோத்திரம். அடுத்ததுலேருந்து கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் இது வரைக்கும் கர்த்தரை பார்த்தீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் எல்லாம் மாறும், சைக்கிள்லாம் மாறும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் யோசுவா பார்த்தா, சரி கர்த்தர் சொல்கிறாரு இவங்களை சேர்க்காதேன்னு. ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி இல்லை, இதுக்கு வேறு எதுவும் குரூப் போல் இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் மாற்றிட்டான், வேஷம் தரிச்சிட்டான். இந்த மாதிரி இருந்தால் தானே தெரியும். மீசை வைக்கிற மீசை எடுத்துட்டான், மீசை வைக்காத மீசை வச்சுட்டான், தாடி வச்சு தாடி எடுத்துட்டான், தாடி வைக்காத தாடி வச்சுட்டான். பொம்பளைங்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் அந்த காலத்தில் அந்த சிஸ்டம்மு, புர்கா சிஸ்டம்மு. அதனால் சரின்ட்டு, சரி வேலைக்கு ஐயா ஒரு அமைஞ்சி வேலை நாங்கள் செய்கிறோம்
அடிமைகள் நாங்கள். எங்கள் சாப்பாட்டுக்கு வழியில் போகிறதுக்கு இடம் இல்லை, திக்கற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது வீட்டோட ஆள் எவ்வளோ தேடுறோம் நம்ம. இந்த மாதிரி ஒன்று கிடச்சிதுன்னா இயேசு நாமன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்பிட்டான். சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டுக்குள்ளே அதுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. சரி நீ நாளைக்கு வா, நான் போயிட்டு வரணும், வீட்டில் வெளில இருக்கிற புல்லுகள் எல்லாம் வெட்டிக்கிட்டினோன்னு அப்புறம் எப்படி அனுப்புவோம். சரி பார்த்தா கிணத்து வேலை செய்கிறதுக்கு, தண்ணீர் சேர்ந்துறதுக்கு, விறகு வெட்டுறதுக்கு, பலி செலுத்து. நம்மளுக்கு பலி செலுத்துறதுக்கு விறகு வெட்டலாம் வந்தான்னா விறகு வெட்ட போனால் பலி செலுத்த வரமாட்டான். பலி செலுத்த வந்தானா விறகு வெட்ட மாட்டான். தெரியும் இல்லையா பசங்களுக்கு. அது வேறு சபை. ஓடுறான்னா ஒருத்தன் ஓடுவான், ஓடியானா இன்னொருத்தன் ஓடியான், ஏறி இறங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு இவன் பயமாக இருக்கு இவனை ஏற்றுறதுக்கு. எங்கேயாவது பழக்கம் இல்லை இல்லையா, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் இவ்வளோலேருந்து பழக்கம். இது என்ன வேலை செய்யும், வீட்டில் என்ன வேலை செய்யும், பைக் எடுத்து சுத்தம், அடி போடும், அந்த மாதிரி எல்லாம் விழுத்தழும்புகள்லாம் பெரிய காயங்கள்லாம் இருக்கும். என்ன விழுப்புன்னு சொல்லுவாங்க யுத்தத்தில் வர்றது. அந்த மாதிரிலாம் செராச்சின்னு இருப்பானே தவிர இவனுக்கும் வீட்டு வேலை தெரியும், அப்பனுக்கே தெரியாது. இதெல்லாம் சர்வெண்ட் எல்லாம் வாழ முடியாத ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா. இதை போய் நான் என்ன வாலண்டியர் வேலை கொடுக்க முடியும். இருக்கிறது உடச்சுட்டு தான் போவான். அவன் உடச்சேன்னா நம்ம அவ்வளோதான் ரணகலமாகிடும். நம்ம மனநிலை சொல்கிறேன். 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவோம், வாலண்டியர் வச்சு உடச்சிக்குவோம். வாலண்டியர் வந்து விசுவாசி லட்சக்கணக்கு கொடுக்குறோம். நான் அந்த பொருளுக்காக போய் பஜாரில் போய் கேட்குறப்போ 350 ரூபா ஆயிருக்கு. 80 ரூபா ஆச்சுன்னா அது எந்த காலம், நீ வாங்கின எந்த காலம்னு கடைக்காரன் சொல்லுவோம். சரி இதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆளை வச்சா அவனை ஃபயர் பண்ணலாம், இவனை ஃபயர் பண்ண முடியுமா. ரத்தம், நம்ம பிளட்டு எல்லாம் இந்த விஷயத்துக்காக ஃபயர் பண்ணாலும் அது சேராது. போய் அங்கே மறுநாள் போய் அந்த வேலை கற்றுக்கணும்னு செய்வானா, அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் யோசுவா என்ன செஞ்சார், சரி இவங்களை வச்சுக்கலாம், சாப்பாடு கொடுத்துடலாம், இதுங்க இருக்கட்டும். இப்படி தான் ஆரம்பிச்சிது. இதுங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல வேலை. எகிப்தில் நம்ம அப்படி தானே இருந்தோன்ட்டு யோசுவாக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தவனா, அடிமைப்படுத்தவனா. கர்த்தர் சொல்லியிருக்காருங்களே, அடிமையாக படுத்தாத, ரொம்ப கொடுமைப்படுத்தாத, ஈஜிப்டியன் சிஸ்டம்லாம் பண்ணாத அப்படின்ட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணேன். அதெல்லாம் ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் தான் இது பண்ணுற நம்ம மடத்தான சொல்கிறேன். அதுங்க கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுனாக்கா ஏன்டா புள்ளே கலையணும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். ஐயோ அடுத்தது கன்சீவ் ஆகிட்டாத, அபார்ஷன் பண்ணிவிட, அப்புறம் பார்த்துக்கலான்வாங்க. இதுக்கெல்லாம் தேவ சுத்தம் வரமாட்டான், அவனே கழிச்சுவிடுவான். கழிச்சிட்டு போனேன், பைக் ஓட்டினேன், அது ஓட்டினேன், இது அபார்ஷன் ஆகிடுச்சுன்ட்டுருவானே தவிர அபார்ஷன் பண்ணவனும் இருக்கிறான், உண்மையிலே ஆனதும் இருக்குது. சபைக்கு வந்து சொல்லுவாங்களே, நாங்கள் அபார்ஷன் பண்ணலாமல் இருக்கிறோம், என்ன சொல்லுகிறீங்களா கேட்பான். அவன் டிசைட் பண்ணிட்டான்னா டப்புன்னு போட்டு தள்ளிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி எதுனா ஆயிடுச்சுன்னா வறுமை இருக்கிறப்போ புள்ள பேர் அடுத்தது ஃபேஷனாகவும் ஆகிடும். எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தைங்க. எங்கள் கிளாஸ் பசங்க இன்ன வரைக்கும் கிண்டல் பண்ணுவாங்க, பாஸ்டர் அப்படின்வாங்க. என்ன சொல்ல வர்றான்னா, எங்கள் வீட்டில் 3 பசங்க இருக்குது, அவங்க வீட்டிலலாம் ஒரு குழந்தை இருக்குது, இல்லை 5 இருக்க வேண்டியதுரான்னு சொல்லிட்டு நான் இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணேன். இன்ன வரைக்கும் அந்த பரிகாசம் அது லேட்டாக பேசுவாங்க. என்ன பார்க்குறோம், புள்ளக்குட்டிக்கார் பாஸ்டரு அப்படின்வாங்க, என் கூட படித்தவங்க இன்ன வரைக்கும். அந்த மாதிரி அப்போ அது ஒரு ஃபேஷன். அது அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் 5 குழந்தை இருந்தது, 12 குழந்தை இருந்தது எங்கள் தாத்தாக்கெல்லாம். அப்போது 2 பொண்டாட்டி வச்சுக்குவாங்க, கல்யாணமே பண்ணுவாங்க, வச்சுக்கல மாட்டாங்க, கல்யாணமே இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தா நடுவில் இருப்பார் தாத்தா, 2 பக்கம் 2 பேரும். இது எங்கள் அப்பா காலம் வரைக்கும் இருந்துச்சு, என் காலத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரி அப்போ 12 பசங்க என்ன பண்ணால் தினத்தந்தி பேப்பரில் வந்து குடம்லாம் ப்ரைஸ் கொடுப்போம். இந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு தெரியும், எங்கள் பாட்டிமாலும் சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சீவ்மெண்ட்லையா டசன் பெத்தியாக இருக்கிறது, அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. அப்புறம் நவநாகரிகம் பெருகிடுச்சு, வறுமை வந்துடுச்சு, அப்புறம் பற்றாக்குறை வந்துச்சு. பிள்ளைங்களாலே நாளைக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. பின்ன 5 பிள்ளை பெற்ற அவன் அரசன் ஆண்டி ஆவான், பொண்ணு பெற்றேன், பையன் பெற்றேன், இந்த மாதிரிலாம் போய் கடைசியில் எல்லாம் 2, அப்புறம் 1, அப்புறம் இப்போ கல்யாணமே வேணான்றளவு சுற்றினுக்குது இந்த கலிகாலத்தில். இப்போது அந்த காலத்தில் என்னாச்சுன்னா இஸ்ரேலர் வீட்டிலலாம் ஜெகஜன்னு இருக்கும், கலகலன்னு இருக்கும். இதுங்களுக்கு சாப்பாடு கிடச்சிடுது, கன்ஃபார்ம்டு வேலை. உங்களுக்கு இப்போ உபத்திரம் இல்லாத தலைவன், இதுங்க பெற்று தள்ள ஆரம்பிச்சிடுச்சு. இஷ்டத்துக்கு பிள்ளைகள் பெற்று தள்ளிச்சு. ஒரு வீட்டில் 15 பசங்க. இது உண்மை நிலவரம். இது 15 பசங்க, 20 பசங்க. இப்போது ஒரு 3 குடும்பம் சேர்ந்துனாக்கா ஒரு வீட்டில் 60 பசங்க, 3 பேருக்கு சேர்ந்து 60 பசங்க. ஒருத்தனுக்கு பெண் ஜாதிகள் ஒரு 2, 3ன்னு போட்டால் கூட ஒரு மாதிரி ஒரு 90 பேர் வந்துடுவாங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு மனுஷனை கூப்பிட்டா அவன் ஃபேமிலி ட்ரீ. உன் தம்பிக்கு எத்தனை பசங்கன்னா அவனுக்கு 15 பசங்க, எனக்கு 15 பசங்க, ஒரு அக்காவுக்கு 15 பசங்க, 45 பசங்க ஆயிடுச்சா. அப்புறம் பொம்பளைங்களாம் ஒருத்தரோடு தான் இருக்கணும், ஆனால் ஆம்பளைங்க எத்தனை பேரோட இருக்கலாம் அந்த காலத்தில். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் அவங்கள பெற்றவங்க வளர்த்தவங்கன்னு அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேர் எப்படி இருப்பாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் நம்ம சபையில் இருந்தால் சூப்பராக இருக்கும். அல்லேலூயா, அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஆனால் ஒரு இனமே அப்படி இருக்குது. ஒரு இனமே அப்படி இருக்குன்னா இஸ்ரவேலர் வந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம் வந்தோடனே இதுங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சிங்க. பிள்ளை பேரெல்லாம் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறது.
அது யாரும் போதிக்கிறது இல்லை, அநாகரிகமாக நினைக்கிறாங்க. பெற்று தள்ளுங்க ஐயா பலிக்கு பெருகலான்னா நான் தான் கத்தின்னு இருக்கேன் அன்னிலேருந்து. எல்லாம் சிரிப்பாங்க, அது வேறு மாதிரி போயிடும். யோசுவா இதிலெல்லாம் அதான் சொல்கிறேன், வாக்குதல் செய்யப்பட்ட தேசம் வந்து அது பங்கிட்டு கொடுக்குறது, பிரித்து விட்றது. தேவன் சொல்கிறபடி வாழாத வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சு. வாக்குதத்தை செய்யப்பட்ட தேசம் கொடுக்குறப்பவே நாங்கள் அங்கே வரல, நாங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துடுறோம், சென்னை வரல, ஏன் இங்கே வெள்ளாமை இருக்குது, இங்கே நாங்கள் ஆடு மாடில் இருக்கோம், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் பிடிச்சது தான், என்ன தான் சொல்லுங்கள் நாங்கள் வரோன்னு போயிட்டான். பெஞ்சமின் கொத்துரத்தில் அப்படியே விலைக்கு போயிட்டாங்க. ஒரு 2.5 கோத்திரம் இங்கே அரக்கோணம் டு திருவள்ளூர்லேயே நின்றுச்சு. நான் உதாரணம் சொல்கிறேன். மிச்சம் எல்லாம் போய் வண்ணாரப்பேட்டை, அதுலேருந்து தண்டையார்பேட்டை அப்படியே பிடிச்சி அப்படியே நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் அப்படி போயிடுச்சு. 8.5 கோத்திரம் இங்கே இருக்குது, 2.5 கோத்திரம் இங்கே இருக்குது. அப்போ ஒரு சில கோத்திரம் வந்து கர்த்தர் சொன்ன மாதிரியே ஏனாக்கீரை துரத்தி இந்த காலேபு சந்ததியாரெல்லாம் போய் அந்த இடம் பர்ஃபெக்ட் பண்ணிட்டான். எல்லாம் வானாம் போகணும். பாதி வந்து அவன் பாட்டுக்கு வந்துன்னு போகிறான், ஏன்டா பம்பு நம்ம பாட்டு நம்ப இருக்கலான்ட்டு அப்படி போய் இப்படியெல்லாம் கொஞ்சம் சூதுகள்லாம் இருந்துச்சு. நீ துரத்துனா துரத்தலை, அழிச்சுட்டு வந்ததே துரத்துறதுக்கு தான். அதான் சொல்கிறேன், சம்பளம் வந்தோன்னு மறந்துடும், பொறுத்தனே மறந்துடும். பாஸ்டரை பார்த்தா ஃப்ராட் மாதிரி இருக்கும். பணம் வந்தோன்னே யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுறது எல்லாருமேலேயும் ஒரு விமர்சனம் கரைகள். அந்த டைமில் பார்த்து யூடியூப்பில் தீர்க்க தரிசனமாக வரும். தீர்க்க தரிசனம் துணி சொல்ல ஏன்னு சொல்லுவான், இதை பண்ணாத அது பண்ணாத, பழைய ஏற்பாடு முடிஞ்சிடுச்சு தீர்ந்துடுச்சுன்னு. நம்மளுக்கு என்னடா நான் 5000 ரூபாய் எடுத்து அனுப்பலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறான், தசமே இப்போ வாங்கக்கூடாதுன்னு. அப்போ பார்த்தா இது நல்ல வேலை நான் அனுப்பிச்சிருப்பேன் 500 ரூபாய், நீ சொன்ன நான் நிறுத்திட்டேன்னு கமெண்ட்டில் போடுவோம். சரிதான், இல்லை நின்று போச்சுன்னு சொல்கிறாங்களே நிறுத்திடலான்ட்டு நிறுத்திடுவான். இப்படி இருக்கு இல்லையா, இப்படி நடக்குது இல்லையா? அந்த மாதிரி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்து வந்த உடனே இஸ்ரேலர்கள் முன்ன மாதிரி இல்லை. சோத்திரம் அலையிலாம் நின்று போச்சு, தொழுது கொள்வது நின்று போச்சு, அழுகை நின்று போச்சு. ஜன்னலை திறந்து பார்த்தா அதில் கையை விட்டு பொறைச்சாலே அது பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கையை கூட கழுவ மாட்டான், தின்னது குழந்தைன்ட்டு தான் கை கழுவு. அதாவது அந்தளவுக்கு உங்களுக்கு வளம் வீட்டில் திறந்துன்னு நம்மளுக்கு இருக்கிற நிலத்துல வருகிற வளம் பாலும் தேனும் கொடுக்குற தேசம்னா இப்படி தான். பிரச்சனை இல்லை, பற்றாக்குறை இல்லை, வனாந்திரம் கிடையாது. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் ஜென்ரேஷன் வளருது. இப்போது நாங்கள் இன்ன வரைக்கும் வறுமை காட்டி வளர்ப்போம் பசங்களை. லாஸ்ட் நாள் தான் ஃபீஸ் கட்டுவேன், இது இருந்தால் கூட கட்ட மாட்டேன். அவங்க வந்து மூஞ்ச ஒம்மூன்னு வச்சுன்னு அழுது கட்ட போகிறாங்க, கட்டலைன்னா இதை பண்ணுறவங்க அதை பண்ணுறவங்கன்னா அதுக்கப்புறம் சில சமயம் கர்த்தரை என்ன நடத்துறது நான் அப்படி தான் நான் நடத்த முடியும். ஒரு வாட்டி ஒரு குழந்தைகிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் கொடுத்தாருன்னா கொடுக்குறேன்னு சொல்லுன்னு. இது சொல்கிறப்போ உஷாராக சொல்ல, ஆனால் மிஸ்ஸு கேட்டால் இப்படி சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சொன்னால் மிஸ்ஸு 2 வச்சு வாங்கியிருக்கும். கர்த்தர் கொடுக்குறாரா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு இல்லை சொல்கிறேன். அதனால் வறுமை காட்டி வளர்க்கணுன்ற அந்த இதெல்லாம் தெரியல, சொல்லிக் கொடுக்கும் ஆள் இல்லை. இஷ்டப்படி இப்போ மாதிரி தான் அப்போன்னு வச்சுக்கோங்களேன். மகனே சாப்பிட்டியா, வா சாப்பிட்லாம், அதுவெல்லாம் எங்கள் காலத்தோடு போச்சு. இல்லை என் கல்யாணம் ஆகி என் பசங்க ஒரு அளவு போயிடுச்சு. இப்போ வந்து மகனேன்னா இல்லை நீ என்னடா ஆர்டர் போட்டேன், அம்மா கேட்குது பையனை, அவன் கிரில் சிக்கன் போடணும், ஏன்டா தந்தூரி எனக்கும் போடலாம் இல்லை. அப்புறம் அவங்க அப்பா வருவார், எனக்கு மசாலா தோசை வேணும், எல்லாம் ஆர்டர் பண்ணின்னு இருக்குதுங்க கூகுள்லேயும் ஸ்விக்கிலையும். இப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு போனான், இப்போ தான் ஒருத்தர் வரான். ஒரு வீட்டுக்கு 3 பேர் வரான், பொண்டாட்டிக்கு தாய்க்கு ஒன்று, தகப்பனுக்கு ஒன்று, பிள்ளைக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 4 டிஃப்ரெண்ட் ஃபுட்டு வாங்குது. அப்போல்லாம் எங்கள் காலத்தில் சோறு போடுன்னு சொல்லிடணும். இப்போ தான் தின்னேன், அப்புறம் நைட்டு சாப்பிடலாம் கம்மியாக இருக்கணும். ஏன் இப்போ சாப்பிட்டு திருப்பி 2வது ரவுண்ட்லேயே பதார்த்தம் காலி பண்ணுறேன், நைட்டு இருக்காது. இந்த பதார்த்தம்லாம் கண்ணை காட்டி மிரட்டி வளர்த்த காலம் அது. இப்போ வந்து மெயின் கோர்ஸே கிரில் சிக்கன் சாப்பிடும், அதே சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அது மேலே கும்போம் மலையாக குவிச்சு, அதுக்கப்புறம் சாஸு எதெல்லாம் போட்டு அவனை உருண்டை ஆக்கி அவனை மேலே இப்படி வளர்றான்னா இப்படி வளர்றான், குறுக்க வளர்றான் பையன். சரி அப்படி இருந்துச்சு இஸ்ரவேல் புத்திரர்கள். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தட்டை எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆட்கள் இந்த கானானியர் வருவாங்க. இடே இருந்தாலும் இதுங்களுக்கு ஃபர்டிலிட்டி கம்மியாயிடுச்சு. ஸ்விக்கியில் சாப்பிட்டா ஜொமேட்டோ அதனால சொல்ல இதுங்க ஒரு மாதிரி இதை நான் காலையில் சொன்னேன் இல்லையா, சோம்பலுக்கு அவன்லாம் நல்லா சுறுசுறுப்பாக காலை எழுந்துச்சி வேலைக்காரன் இல்லையா, அவன் நல்லா பாடியில் கொழுப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டான், பலிகி பெருக ஆரம்பிச்சிட்டான், நல்ல ஃபர்டிலிட்டி. வீட்டுக்கு 15 பசங்க, நம்ம வீட்டில் எத்தனை பசங்க கேட்டால் 3. நம்ம இப்போ மெட்ராஸ் மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க? 1 2 மிஞ்சி போனால் 5 இருக்கும். இதெல்லாம் கேவலமாக இல்லையானா 10 பக்கத்தில் 10 பசங்கன்னா நம்ம போட்டி போடணுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அவனுக்கே 3 தான், இப்போ நம்மளுக்கு பார்த்தா 5. அவன் பொறாமப்படுறதுக்குள்ளே எல்லாருக்கும் தெருவில் 3 பசங்க தான். அப்போ எனக்கு வெக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம 5 பேர்த்துக்கு. இப்போ அடுத்தடுத்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுச்சு. இது வந்து அரசியல் நிலைப்பாடு. என்ன எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதி கட்சி ஜெயிக்குது இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாம் நிறைய பெருக்கிட்டாங்க கானானியர். இது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா
எந்த ஜனம் அதிகமாக இருக்கிறதோ எண்ணிக்கையிலே அது ஆளுகை செய். அன்றைக்கும் சொல்கிறேன், அது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பாலிடிக்ஸ். இன்றைக்கும் அதான். அப்புறம் யோசுவா காலம் மறைஞ்ச உடனே எஜமான் தானே வேலை கொடுத்தாரு, ஐயா போயிட்டார். அதுக்கப்புறம் இங்கே வாடா, அது யாரை பார்த்து வாடான்ற, அவ்வளோதான். சர்னு ஒரு 100 பேர் வந்துடுறான் வீட்டாண்ட, இஸ்ரேல் வீட்டாண்ட. என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டோம், எனக்கு ஜாதி வச்சு பேசிட்டான்னு சொல்கிறேன், என்ன வருது, கலவரம் வருது இல்லையா? அந்த மாதிரி என்னடா அப்படி பேசுகிற, நீ எப்படி சொல்லுவ, நீ அவனை வாடான்னு, அவன் யார், அவன் ஒன்று அப்படி தானே கூப்பிட்டுருந்தோம் நம்ம. இவங்களெல்லாம் இப்படி தான் வச்சுருந்தோம், அதெல்லாம் அவங்க அப்பங்காலமாக இருக்கும். இப்போ நாங்கள் யாருக்கும் ஏதோ சின்ன பிரச்சனைனா நம்ம ஊரில் 15 பேர் வரது கஷ்டமாக இருக்குது. நம்ம சைடில் அவன் 150 வந்து நிற்கிறான். அப்படியே பார்த்தது, அதில் லவ் வேறு ஓட ஆரம்பிச்சிச்சு. இவன் 150 பேர் வந்தானா கொஞ்சம் பேர் அதுக்கு தான் முதல்ல கற்று சொன்னால் அவங்க துரத்துனதுக்கு காரணம் தான். வேணாம் நம்ம மனஸ்தாபம், அதாவது மாம்சீகமாக அது இறக்கப்பட்டுரும். அவன் எப்படி கொஞ்சறான் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஆட்கள் தேவை, ஏதோ ஒன்று வச்சு விட்ருவோம். அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம், ப்ளஷர் ஒரு பக்கம். அப்புறம் நம்ம பசங்க வேறு அப்படி தானே இருக்காங்க. அப்போல்லாம் நாங்களாம் ஃபுட்போர்ட் ட்ராவலர்ஸ். அந்த பஸ்ஸில் எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், ஏறுமொழியில் ஏறணும், அவங்கள இறக்கி விட்ருவாங்க. நாசிக்கி பிசுக்கி ஃபுல்லாக தொப்பரையாக நினைஞ்சு இங்கேருந்து அண்ணா நகர் காலேஜ் போகிறதுக்குள்ளே இவ்வளோ நடக்கும். இதில் வேறு லேடிஸ் காலேஜ் வேறு ஏறினாக்கா இந்த பசங்க தொங்கி தேனாடை மாறி போவோம். பஸ் சாப்பிட்டதோ சாப்பிட்லையோ ஒவ்வொரு பையன் மேலெல்லாம் மலிப்பு வாசனை வந்துருக்கு. அதாவது இவளுக்கு வச்சுக்கிற மலிப்பும் இவன் மேலே வந்துடும். கிளாஸ்குள்ளே போனால் வாத்தியார் கிண்டல் பண்ணுவார், என்னடா எங்கேருந்து வர மல்லிப்பூ வருது மேலே. அது இறங்கிறதுக்குள்ளே கிபின்னு அந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் முடி, இப்போ மாதிரி கிடையாது. மயிர் வெட்டுறதெல்லாம் ரேர். அப்போ மல்லிப்பூ வச்சு சாத்துக்குந்தெல்லாம் வச்சு அனுப்பி விடுவாங்க. அந்த காலத்தில் ஸ்டிக்கர் போட்டாலும் காணாது போய்டும் சொல்லுது பஸ்ஸில். இது மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க. மறுநாள் காலையில் போனாக்கா வாத்தியார் மாறுங்க இல்லை கிண்டல் பண்ணாங்க, என்னடா நடக்குது, உன் மேலே பூ இருக்குது, அவர் நெத்தியில் பொட்டை காணும், இப்படிலாம் கேட்பாங்க. இது சிரிச்சின்னு போய்டும். சில பேருக்கு அர்த்தம் தெரியாது, சில பேருக்கு அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸ்கூல் பஸ்ஸு இப்போ ஏசியில் தான் போகுது, குழந்தை போகுது, தூக்கினே போகுது. என்ன ஆச்சுன்ற அளவுக்கு இருக்குது. ஸ்கூல்லேருந்து பஸ்லேருந்து, வேலைக்கு போகிற பஸ்லேருந்து எல்லாம் கேப் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா அவனால் வண்டி தள்ள கூட முடியலாம். கூட பார்த்தீங்கன்னா எரும மாடு மாதிரி ஒரு பைக் பஞ்சர் ஆச்சுன்னா அவன் சத்தான், அவன் அதோட தள்ளி கூட போக முடியாது. அவன் டெஸ்டி பேபி, அவனே கோக்கு சைஸில் பிறந்துருக்கவன். அவன் எல்லாம் முனைக்கிய பெத்தா பார்த்தா சாதாரணமாக பெற்று தள்ளினது. இது வாடகை தாய் வச்சு பெற்றது, செரகட்டட் மதர்ஸ். அப்புறம் IVF ஃபர்டிலைட் சென்டர் போய் புள்ள பெற்றது, மாத்திரை போட்டு புள்ள பெற்றது. இப்படியெல்லாம் நிறைய மாறிடுச்சு. இப்போ அந்த வண்டி ஓடுறப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துப்போம். வண்டி நின்றுச்சுன்னா நான் நேராகவே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிஸ்கால் கொடுத்தா 4 பசங்க வந்துட்டான் கூட்டின்னு போகிறதுக்காக. இது பாவம் நம்ம பையன் அப்படியே தள்ளுது. நம்ம ஆஃபீஸாண்ட ஒரு பையன் மழக்க மட்டும் விட்டான், வண்டி தள்ளும் போய் மழக்க மட்டும் விட்டான். அப்புறம் பேட்டர்ன் எல்லாம் மாற்றி ஃபோனை எடுத்து அவன் ஆத்தாளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அப்புறம் அழுகுறான், ஐயோ இது டெஸ்டி பேபி, இது எப்படி இருக்குது, வாட் பேபி, வாட் ஹேப்பன் டு யூ. பேபி இன்னொரு பேபியோடு வந்துச்சு, கீழே விழுந்துச்சு, நாங்கள் தான் பிடிச்சிருக்கோம் பேபியை கூப்பிட்டு போ. அப்புறம் 4 பேர் சேர்ந்து அந்த வண்டியை குட்டியானல ஏற்றத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆசைப்பட்டவன் வாங்கி கொடுத்தோம், KTM பைக் இப்படி அப்படின்னு என்னென்னமோ இப்படி இருக்குது. அப்போலாம் சைக்கிள் வீட்டுக்கு ஒரு 4 சைக்கிள் 3 சைக்கிள் இருக்கும். நம்மளாம் சைக்கிள் ஓட்டினாலும் நல்லாவும் இருக்கும் சொல்கிறேன். இது மாதிரி இஸ்ரேல் புத்திரர்கள் ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு, ஜனங்க அதிகமாகிட்டாங்க. இதில் லவ் வேறு வந்துடுச்சு, கல்யாணமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. லவ் மேரேஜஸ். அப்போ மிக்ஸ் மேரேஜ் வந்துட்டோன்னே கானானியர் பஸ் இஸ்ரேலைட். இப்போ பிள்ளை என்ன சொல்லுவீங்க, எதை வச்சு சொல்லுங்க? நம்ம வெட்டுற முத்துறலாம் சொல்ல முடியாது. இவன் பாதிக்கப்பட்டிருக்கான். இதில் அக்செப்டட் ஃபேமிலிஸும் இருக்குது. அதாவது பரவாயில்ல, சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு. சிலதெல்லாம் உள்ள பூந்துற ஃபேமிலியும் இருக்குது. இப்படியே போய் அவன் ஒரு மாதிரி ஆகிட்டோன்னு கத்தர் ரொம்ப பொல்லாப்ப ஆயிடுச்சு. அந்த சீடு ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த வித்து மாசுபட்டுருச்சு. இஸ்ரேல் மேலே அப்போ ஏற்பட்டதான் கோபம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும் உங்களுக்கு. யோசுவா புஸ்தகம் முடிகிறப்போ நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த வண்டவாளெல்லாம். திடீர்னு சிறையில் போகிறோம். இப்போ பையன் போய் ஆண்டவரே யெகோவா அப்படின்னுவான். இது போய் அவங்க சாமி பேரை கூப்பிடும் இந்த பொண்ணு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு இந்த சைடு வந்துடும். விடுதலை பெற்றோம் மறுபடியும் அது அந்த சைடு போயிடும். இதுவும் இங்கே நம்ம நடக்குது இல்லையா, விடுதலைக்காக வருவாங்க இல்லையா சில பேர். அப்புறம் தாய் சேவைக்கு போகிறேன்னு போவோம். அது மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சத்தில் கர்த்தர் ஏன்டா இந்த ஜனங்களை தொட்டோம், ஏன்டா இவங்களை கொண்டு வந்தோம், நம்ம திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு யாருமே இல்லையா. தீர்க்கதரிசி எழுப்புறேன், ஆசிரியர் எழுப்புறேன், அவன் வேலை போயிடுவான். இதெல்லாம் நடந்துருக்குது. நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். எரேமியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளிலே காரியம் உணரத்தக்கதான வார்த்தைகள், கடிந்து கொள்கிற வார்த்தைகள்லாம் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பென வேட்டுவேன், தீர்க்கதரிசி வழி போகிறேன், அப்படி இப்படின்னு ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
மல்கியா வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வரப்போ உடனே ஓடி வர்றது. அப்பப்போ ஒவ்வொருத்தரையும் எழுப்புறார். நியாயாதிபதிகள் எழுப்பி பார்த்தார், என்ன சிம்சோன்லேருந்து. அப்புறம் நியாயாதிபதி ஒழித்து சாமுவேல் கொடுத்தார். அப்புறம் தீர்க்கதரிசி ஒழித்து சாமுவேல் கொடுத்தார். அப்புறம் ராஜாக்களை எழுப்பினார். அப்புறம் குரு ராஜாக்களை எழுப்பினார். அப்புறம் திருப்பி புறஜாதிகள் மற்ற தீர்க்கதரிசி என்னென்னமோ பண்ணி பார்த்து மல்கியாலேருந்து ஃபெடப்பாய் கட்சியில் 400-700 வருஷம் கழித்து மத்தையில் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பூமியிலே வருகிறார். அதுக்கு முன்னே யோவான் வருகிறான். நல்லா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுதான் இதில் தான் ஆரம்பித்தது தான். அதனால் இந்த கர்த்தர் சொன்னார் நாய்க்குட்டிகளுக்கு ஒரு சரியில்லைன்னு. அதான் இந்த காதல் கல்யாணம் அதை என்கரேஜ் பண்ணி அதில் வந்த வித்து தான் இது நாயாக போச்சு. மாடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆடு மாடாக மாறுறதுனா நீதிமன்றம் 7ல் மாடு அடிக்கப்படுகிறது போல் அடி சொல்ல வேசி தண்டில் போகிறோம். இது லவ் மேரேஜ், பழைய பாவத்தில் போய் நாயாக போச்சு. நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் போகிறது நல்லதில்லை, விடுதலைன்றது பிள்ளைகளுக்கு தான். அந்த அம்மா சொல்லிச்சு, சரி ஆண்டவரே மெய்தான் உணர்ந்துட்டான். ஏன்னா திடீர்னு நான் பாஸ்டரை பார்க்கவே முடியாத ஒரு பாஸ்டரை பார்க்க போகிறேன், இருந்தாலும் நாயின்னா என்ன அர்த்தம், கடிச்சு போடுவாங்க. நாயின்னா நீ சொல்கிற நாயவே ஆயிடுறான்ட்டு அது சேட்டை பண்ணிட்டு போயிடும். அப்படிலாம் போய் ஊர் ஃபுல்லாக தண்டோரா போடும். அந்த ஆளுக்கிட்ட அபிஷேகமே இல்லைன்னோ, இல்லைன்னா என்னை கை பிடிச்சிட்டு வந்தானோ, எதை ரிட்டாலியேட் பண்ணணும் இல்லையா கவுண்டரு, அதுமாரி என்ன பண்ணும். ஆனால் அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, மெய்தான் ஆண்டவரே உணர்ந்துட்டா. குற்றத்தை உணர்கிற பொழுது கர்த்தருடைய இருதயம் குளிரும். நம்முடைய குற்றத்தை சொல்கிறோம், ஆமாம் ஆண்டவரே மெய்தான், ஆர்கியூ பண்ணல மெய்தான், ஆனால் துணிக்கைகளாவது கொடுங்க. நாய்க்குட்டிகள் தான் நாங்கள், எல்லா முற்பிதாக்கள் செஞ்ச தவறு. அந்த மாதிரி இன்னைக்கு சபையில் இந்த முற்பிதாக்களுடைய தவறினாலே போய் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், போய் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்க எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது தெரியாது. எடுத்து சொல்லத்துக்கு தெரியாத ஆள் இல்லை, வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாடு இருக்கிறதுல அவன் இல்லை, வெளிப்படுத்துக்கிற அவனை தேடி போகிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் கட்டப்பட்டிருக்கு. குமாரத்தி சமூகத்துக்கு வரல. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வருகிறது ஒரு கிருபை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குடும்பமாக நீங்கள் ஆராதிக்க நீங்கள் வருகிறீங்கன்னா தேவன் வைத்த கிருபை, இது பெரிய கிருபை. இது உண்மையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். அதனால பிள்ளைகளோடு வரோம், அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். இந்த அம்மா பிசாஸ் பிடிச்ச பொண்ணு வரல, அது வீட்டில் இருந்து ஃபோன் நோண்டின்னு இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறது, என்ன படிச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த அம்மா ஒண்டி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இது ஜென்ம முற்பிதாக்குடைய சாபத்தை உடைக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு வந்திருக்கா. அந்த மாதிரி வர்றோமா? நான் போகிறது என் ஜெபக்குருவி, என் பிள்ளை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், மலட்டுத்தன்மை போகணும், வாழை வெட்டியாக வந்த பொண்ணு வாழை போகணும், மரபு கோச்சின்னு போயிட்டா அது வரணும். ஆனால் இந்த காணநேஸ்திரியாக இருந்தால் கூட இயேசுவின் பாதத்தில் வந்த உடனே ஒரு புது பிரகாசம் வந்துச்சு. என்னென்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஆணிவேர் இருக்குது. இன்றைக்கி நான் கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தயவுசெய்து பில்லி சுனியம் பேய் அப்படி சொல்ல நான், இதுக்கெல்லாம் நியாயமான ஒரு காரியம் இருக்குது. நான் கஷ்டப்படுறதோ நஷ்டப்படுறதோ பொருளாதார விடயத்தில் இருக்கிறதோ, ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த ஆணி வேற பிடிச்சிட்டா. ஏசு நண்டையில் உண்மையிலே தேவ சமத்துக்கு வருகிறவர்கள் இந்த கவுண்டரில் பணம் கட்டிட்டு போவோன்னுலாம் சொல்ல மாட்டான். நீ ஊழியத்தை தாங்க கத்துறோன்னு ஆசைவார். காரில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போவோம், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போவோம். கத்துற கூட கத்துற உங்கள் வீட்டை கட்டுவார். அந்த டைலாக்லாம் இருக்கார். நேராக அவரும் பாயிண்ட்டை பிடிச்சாரு ஏசுநாதரும், இந்த அம்மாவும் பிடிச்சிட்டா. 2 பேரும் ஒரு முகத்தில் பயணப்படுறாங்க. முற்பிதாக்களுடைய சாபத்தை உடைக்கும்படி தேவ சமத்துக்கு வந்தான். அவருக்கு தடைகள் சுகத்தை ஆக்கிற தடைக்கு காரணமே முற்பிதாக்கள் தான்ன்றதை அவருடைய வழியிலே பேசுகிறார். அதை புரிஞ்சுக்கொண்டு அவரும் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே துணிக்கைகள், வேற எதுவுமே சொல்ல. நல்ல அருமையான ஒரு பேர் தான் காணான ஸ்ரீயை தவிர கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஸ்ரீ. எப்படியாவது விடுதலை பெற்று போகணுன்னு இல்லை, அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அதுலேருந்து எங்களுக்கு விமோச்சனம். ஒரு சின்ன துளி கிருபை இருந்தால் கூட, உங்கள் கிருபை இருந்தால் நாங்கள் பொழைச்சிக்குவோம். அதுலேருந்து நாங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம் உங்களை. உங்களுடைய இறக்கம் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுக்கிற இறக்கம் பெறுமா. சிலதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார மேலே தப்பு, என் மேலே தப்பு இல்லை, அவர் ஒழுங்காக அந்த நான் எப்படி போகிறான்னு. பொம்பளை மாட்டேன் இல்லை, ஆம்பளை அதுக்கேற்ற மாதிரி ஆம்பளை அவன் ஜனங்களும் சேர்ந்து சொல்லணும், அவன் ஒழுங்காக தான் இவன் எப்படி போகிறான். 2 பேரையுமே என்ன செய்யணும், ஷார்ட்டை எடுத்து அடிக்கணும் போல் இருக்கும். கேட்குறவன் ஒரு நீதிமான் கேட்டான்னா டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை உண்மை கூட இல்லையாடா உங்ககிட்ட, அபத்தமாக சொல்கிறேன். நல்லா அவன் 9th கிளாஸ்லேருந்து குடிச்சுன்னு இருக்கிறான். ஒருத்தன் 35 வயசு ஆயிடுச்சு, ஃபுல் தண்ணி வண்டி ஆகிட்டான். ஒரே ப்ளோட்டிங், அதாவது ஒரே ஸ்விம்மிங் தான். 4 காலில் நடக்கிறான். மனசாட்சியே இல்லாமல் 2 வருஷம் இந்த குடிகாரனுக்கு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். அவனுக்கு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது. அதுங்களும் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு அதுங்களும் என் பேராசையில் வந்துடுச்சுங்க. இப்போ வாழ மாட்டேன்னு போயிட்டான். இப்போது பையனோட அம்மா சொல்லுது, என் பிள்ளை குடி பழகிறதுக்கு ஆளானது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இவன்
இந்த மாதிரி குடிகாரனை மாற்றிட்டான். அவன் 9th கிளாஸ் வந்து குடிக்கிறான். இது ஏரியா ஃபெல்லோ இவன். அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. முகம் தோற்றெல்லாம் மாறிடுச்சு இல்லையா, ஆள் ஹைட்டு வெயிட்டில் மாறிடுச்சு. அப்போ பார்த்த மாதிரி இல்லை, ஐயா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பசங்கள்லாம் எனக்கு ஸ்கூலில் ஜூனியர். 9th குடிக்கும், 10th புகைக்கும், +1 +2 அடுத்தடுத்த பாவத்துக்கு ப்ரமோட் ஆகினே இருக்குது. இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்படியே அபத்தமாக சொல்கிறாங்க. சரி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சப்ஜெக்ட் தெரிஞ்சவன் டென்ஷன் ஆகும், சப்ஜெக்ட் தெரியாதவன் அதுவே ஊழியமாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். சுத்தமாக 2 பேருமே தெரியாதவன் என்ன பண்ணுவான், இது வேற ஒருத்தர் பிலி சூன்யம் பண்ணியிருக்கான, அங்கேருந்து அவன் அரசியல் பண்ணுவான். ஒன்று என் சபைக்கு வாங்கணும், ஒன்று போகிற சபை விட்டுருணும். இந்த மாதிரி அவங்க பிச்சு பெறாஞ்சி அதை ஒரு மாதிரி பண்ணி விட்ருவான். கடைசி வரைக்கும் அவன் கூடிய விட மாட்டான். இந்த கானானிய ஸ்திரீ அழகாக பேசி முடிச்சான். உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேணும், பாவங்களை அறிக்கிட்டு விட்டு வாழ்வடையணும், நாங்கள் வாழ்வடையணும், நாங்கள் உங்கள் அண்டையிலே வந்திருக்கோம், உண்மை விட்டால் கடைசியாக வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கைன்னு பார்த்தோன்னே கர்த்தர் அப்போ தான் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆகக்கூடாது. இப்போது காலையில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், விருப்பத்துக்கு காலையில் எழுச்சிக்கணும், அந்த சோம்பல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஓகே. ஆனால் இப்போ வந்து விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் உன் விசுவாசின்படி ஆவக்கடவுது. ஸ்திரீயே உன் விசுவாசின்படி ஆவக்கடவுது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தரதுனால அவங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு இணைந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை பெற அவரை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆவக்கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் சுகமடைந்தார். இப்போ இது உள்ள நிறைய சப்ஜெக்ட், இதுதான் உள்ளான அடங்கியிருக்கிற ரகசியம், வேத ரகசியம் தான். உண்மையிலே போயிட்டு என்னுடைய பாவம் பெருசு ஐயா, ஆமாம் உண்மை தான், தெரியல, அப்போ எங்களுக்கு கண் திறக்கப்படல, சொல்கிறதுக்கு ஆள். ஒருத்தர் ஒரு குடும்ப சூழ்நிலை வளர்ந்துருப்பாங்க, தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஏன்னா இது பெரிய அபத்தமான விஷயம் தெரியாது. சில வீட்டிலலாம் அப்படியே வளர்த்தப்படுவாங்க, அவங்களுக்கு தாய் தகப்பனா என்னன்னு தெரியாது. முற்பிதாக்கள் கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்ததுலாம் அப்பா அம்மாவை சட்டை கூட பண்ணுவார். தாய் தகப்பனை கனம் பண்ணுவான். ஏன்னா ஆதார் ஐடியில் ஒன்றி தான் அவங்க அம்மா அப்பா பேர் இருக்கும். அவன் மனசு ஃபுல்லாக தாத்தா பாட்டி அப்பா அம்மாவே வளருவான். அவங்களுடைய எனிமி, அவங்களோட ரிட்டாலிட்டேஷன்லாம் பசங்களை வச்சு பண்ணுவாங்க, மருமொழியும் மகனையும். அதுக்கு இது கருவியாகவே இருக்கும். இப்போ நம்ம பெற்றதே நமக்கு கண்ணை குத்துதுன்னா என்ன பண்ண முடியும்? சரி ஏதோ ஒரு வருமானம் வருதுன்ட்டு இவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கு இவங்களும் பங்கு இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல. இது மாதிரி தெரியாமல் வளர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஒரு குடும்பம் ஒரு மாதிரி. ஆனால் எதை மாதிரி இருந்தாலும் சரி, இது இங்கே வந்தோடனே எனக்கு முற்பிதாக்களுடைய சாபத்தை நான் உடைத்து கொண்டு போகிற தேவ சமூகமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உடனே விடுதலை பெறுவாங்க. அந்த சாபம் உடைக்கப்படணும். தேவ சமூகத்தில் வந்து ஜபம் மட்டும் கேட்கப்படக்கூடாது, ராஜ்யத்தோட நீதி. நீங்கள் உணரணும், முற்பிதாக்கள் சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை கேட்கும். 1000 தான தர்மங்கள் செஞ்சுருப்போம், ஒரு கொலை பாதகங்கள் இருக்கும், ஒரு விபச்சாரங்கள் இருக்கும், ஒவ்வொரு வீட்டின் வாசப்படல பட்டயம் நடப்பட்டிருக்கும், ஒவ்வொரு வீட்டின் வாசப்படல பாவம் படுத்திருக்கோம். ஆதாம் உடைய பிள்ளைகள் இந்த பங்காளி சண்டை வந்து வெட்டி குத்தி செத்தா இல்லையா, ஆபேல் காயின், அது மாதிரி பங்காளி சண்டை இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், கொலைகள் நடந்திருக்கும், தெரியாது, வெளியில் வேசித்தனங்கள் நடந்திருக்கும், தெரியாது நமக்கு. தான தர்மங்கள், கோயில் கட்டினேன், கொலை கட்டினேன், 10 பேர் படிக்க வச்சேன், அவன் மேல் பூச்சியாக தான் செஞ்சுருப்பான். தர்மகர்த்தா குடும்பம்னே கூட சொல்லும் சிலதெல்லாம். ஆனால் உள்ள அதுக்கேற்ற கனிகள் கொடுக்குமான்னு பார்த்தா இருக்காது. சப்ஜெக்ட் தெரிஞ்சவனுக்கு தெரியும், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கும். நான் சொல்லுவேன், நல்ல அவிக்குரிய பாஸ்டர் எந்த சபையான இருக்கட்டும், பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். வீட்டுக்கு ஒரு ஊனம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு என்கிட்ட. நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், உங்கள் அப்பா மோசம் பண்ணி வாங்கினேன், லேண்டு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, ஹைலி அப்ரிசியேஷன் இருக்கிற இடம். இல்லை வீட்டுக்கு ஒருத்தன், அவன் வாடாப்பாடா ஃப்ரெண்டு, இப்படியே உங்கள் அப்பா ஏமாற்றி வாங்கிட்டார் ஒரு எண்ணெய் கறிக்கிட்ட, நீ அந்த இடத்துல விட்டு வந்துடு, 2 சென்ட்டு உனக்கு வரும், உன் பிள்ளை பிழைக்கும். போனான், திருப்பி வந்து என்கிட்ட சொல்லிட்டான் கிளாஸ்மேட்டு, இல்லை மச்சான் என்ன ஆனால் ஆகட்டும், நான் இடத்த விட்டு வர முடியாது, அது கட்டி விட்டா இன்றைக்கி 40,000 வாடகை. சொன்னால் ஒரே வருஷத்தில் பிள்ளை செத்து போச்சு. அவன் பிள்ளைக்கு இருந்த ஓட்டன்னு சொல்லி தான் வந்தான். 1 வருஷத்தில் செத்துருன்றான் டாக்டரு. என்ன சொல்கிறேன், ஜெபம் பண்ணி சொல்லு, என்ன செய்யணும், நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், ஒன்று வேணா இந்த 2 சென்ட் எனக்கு வேணான்ட்டு வெளியாகிடும், வாடகை வீட்டில் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் நீ பிள்ளையும் மீட்டுக்கொள்ளலாம். என்ன சொல்கிறேன், 2 பிள்ளை பெற்றுருக்கேன், 10 வயசு வரைக்கும் வளர்த்துட்டேன், இழக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. 2 பேர் ஏகமனமாக சொல்லிட்டாங்க.
இத்தனைக்கும் அந்த பெண்ணுக்கு நல்ல பின்புலம்லாம் இருக்குது. இவனுக்காவது ஸ்டேஷன் பக்கத்தில், அவளுக்கு மெயின் ரோட்டில் இருக்குது லேண்டு. இதுங்கெல்லாம் என் கூட படிச்சதுங்க, லவ் மேரேஜ். அந்த கல்யாண டைமில் அதான் நம்ம இந்த மாதிரி இருந்து அந்த காலத்துலேயே நம்மளுக்கு இதெல்லாம் எதிரியாக இருக்கிறதுனால சேரல. அப்புறம் தேவ மனிதன்றதுக்காக வந்தாங்க. சரி, இவளுக்கு தான் இருக்குல்ல லேண்டு, மெயின் ரோட்டில் இருக்குல்ல, அதை விட்டு வா 2 சென்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது. எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், இந்த பொண்ணும் குழந்தையும் வேணும். ஆனால் வீட்டுக்கு ஒரு ஊனம் இருக்குதுன்னு நீ ஏன் சொல்கிற? அது எல்லாம் உண்மை, எல்லாம் இந்த ஏரியாவுக்கு தெரியும் இல்லையா. கடைசியில் டாக்டர் சொன்னபடியே அந்தபடியே அந்த குழந்தை செத்து போச்சு. தூக்கி போட்டு போய் அதே வீட்டில் மாடி மேலே மாடி கட்டி அதான் 40,000 வாடகை வருது. 2 பிள்ளை 1 பிள்ளையாச்சு, அவ்வளோதான். இப்படி போகிறவங்களும் இருக்கிறாங்க. விசுவாசம் படி ஆம கடவுது உனக்கு எல்லாம் பெருசாக நடக்கணும்லாம் சொல்லவே முடியாது. ப்ரையாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இவன் வந்துட்டு பிள்ளைக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், இந்த குளம் கோத்திரம் இந்த பெருமை பெருமெல்லாம் வானம், நாங்கள் காணானியராக்கும் பாலுங்கட்சினா எல்லோரும் சும்மா கொடி சுற்றுவான், சம்மந்தம் இல்லாதவங்க. இந்த மே 4க்கு அப்புறம் எது ஆட்சிக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த கட்சிக்காரனாவே சுற்றுறவங்களாம் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்றும் 5 வருஷம் ஓடும் இல்லையா. அந்த மாதிரி காணானியர்ன்றது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஜனமாகவே மாறிச்சு, பேசும் பொருளாகவே மாறிச்சு. இப்போ காணானிய ஸ்திரீன்னு தானே சொல்லுது வேதம். அவள் வந்து தாழ்த்தி 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 முற்பிதாக்குள்ள சாபங்களை உடைத்தவளாக போக பிள்ளை அன்றைக்கே சரியாயிடுச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 5:6. இந்த எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, சபையார் ராஜ்யத்தின் புத்திரர்கள் உங்களுக்கு தெரியணும், முற்பிதாக்களுடைய வழிகளில் வருகிற சாபங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கிடும். படிப்பு விருதாக போதா, கட்டின வீடு விருதாக போதா, வாங்கி கொடுத்த வாகனம் இருக்கு, அதுவே சில சமயம் எவனா மாறுதா சொல்கிறாங்க இல்லையா. பைக் ஆக்சிடெண்ட், முறுக்குனா எல்லோரும் ஸ்பீடாக போவோம், எல்லோரும் ஸ்பீடாக போகிறோம், எல்லோரும் போட்டு விடுறோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா குடிச்சிட்டு போகிறவனுக்கும் விபத்துக்குள்ள ஆகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை, தேய்ச்சின்னு போகிறதுக்கும் போய் மண்டையை 2ஆக உடச்சின்னு வரதுக்கும் வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம தகர்க்கப்பட வேண்டிய காரியங்கள்ன்றது சொல்கிறேன். இப்போ சுகம் பெற விருப்பம் யோவான் 5:6. படுத்திருக்கிற அவனை கண்டு இவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் நினைத்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. லாங் டேர்ம் பேஷண்ட், இதெல்லாம் குணமே படுத்த முடியாத கேஸ் இது. இவன் லாங் டேர்ம் பேஷண்ட், இவன் ரொம்ப நாள் நீண்ட காலம் வெகு காலமாக நம்ம வியாதியஸ்தன். நம்ம வட்டாரத்தில் அப்படி எதுனா இருந்ததுன்னா இனி கர்த்தர் சுகத்தை தரும், அன்கண்டிஷனல். நீ இது செய்ய எதுவுமே சொல்ல. ஆனால் இதை கேட்டால் இது வாய் சும்மா இருக்கணும்ல. நான் அது படிக்கிறப்போ என்னை பார்க்குறப்போ பரிதாபமாகவும் இருக்குது. 38 வருஷம் புத்தி வரல பார்த்தியா. எவ்வளோதான் வாழ்க்கையில் இது பண்ணாலும், எவ்வளோதான் வாழ்க்கையில் நொந்து நூடல்ஸ் ஆனாலும் ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கான்னு கேட்டால் வாய் சரி இருக்கா. கை பெண்டு, கால் பெண்டு, ஃபுல் பாடியே ஸ்ட்ரக்சரஸாக போயிடுச்சு. இறக்கி விட ஒருத்தன் இல்லை, ஏற்றி விட ஒருத்தன் இல்லை. கூட்டின்னு வந்து வீட்டில் இருந்தால் அது வாய் சரியில்லைன்னு எட்டுன்னு வந்து போட்டாங்க பெதஸ்தா கொளுத்தாண்டியில். இன்னமும் வாய் சரியில்லை. என்னையா இப்படி சொல்கிறீங்க? இது கேட்டால் என்ன சொல்லணும்? சொஸ்தமாக விரும்புகிறாயே இல்லையான்னு இவன் ஃபஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிக்கிறான், முதல்லேருந்து ஆரம்பிக்கிறான். இந்த குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தேவதூதன் வருவார், அவர் முதல்ல இறக்கி விடுறது சுகம் பெறுவான், எனக்கு முன்னே ஒருத்தன் இறங்குறான், என்னை இறக்கி விட ஆள் கிடையாது. இதெல்லாமும் உன்னை கேட்டேன். இவ்வளோ போல்டாக ஒருத்தன் 38 வருஷம் வியாதிஸ்தம் பக்கத்தில் நிற்கிறதுக்கு பாஸ்ட்டு கூட வரமாட்டான். வர்ற ஸ்மெல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்ட் போட்டுன்னு சும்மா காரை ஏசி கார்லேருந்து வர்றவனே வரவேற்று அல்லையில் ஊயா உள்ளே வாரும் கத்திர ஆசீர்வப்பட்டு உள்ளே வாரும்னு சொல்கிற உலகத்தில் 38 வருஷம் நாரப்பணின்னு ஒரு சரீரத்தண்டியில் போய் நின்று நீ சுகமாக விரும்புகிறாயன்னு கேட்குறப்பவே தெரியணும் நம்ம போய் தேடி வந்தாரே இயேசுநாதர். நான் டெய்லி நினைப்பேன், ஆளே கிடைக்கலையே ஐயா, நான் தானா? அதை வெறுத்தி சொல்ல, என்னை போய் தெரிந்து கொண்டீரேன். அவன் ரிசர்வேஷன் அது இதுன்னு வேலையை விட்டு வந்தவன், கட்சியில் பதவி கிடைக்காத சீட்டு கிடைக்காத வந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்தோன்னே ஒரு காட்டில் பொறாமலன்னு இல்லை, ஒரு நாள் அவங்களாம் என்னை பார்த்துறப்ப பாவமாக பார்த்தாங்க. நாங்கள்லாம் பாரு இந்த தலைவர் பின்னாடி போனோம், எப்படி வந்தோம், எல்லாம் ஒரே கிளாஸில் படித்தவங்க. நான் சொன்னேன் என் தலைவன் இயேசுநாதன். அப்படி கட்சி ஆரம்பிக்க போறியான்னு. டேய், என் தலைவன் இயேசுநாதன் பாட்டுறாரு, அவர் என்றைக்கே எனக்கு சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டால் போதுமா? சரி, எனக்கு தேவையானது போதும் உடன், எனக்கு இது பிடிச்சிக்கிது, சந்தோஷமாக இருக்கிறேன் பொண்டாட்டி புள்ளியோடு. அதுக்குள்ளே போனால் வேறு சந்தோஷம், அது தெரியும். இப்போ பின்னாடியே வரான்ல, இடி வரான், பிடி வரான், அவன் வரான், சீடி வரான், என்னென்னமோ வருது. சந்தோஷமாக இருங்க. ஒரு காலகட்டம் வந்துச்சு, கட்சி தலைவர் மறைஞ்சிட்டார், அடுத்த சந்தை வந்துச்சு, அவங்களுக்கு இவன் வேணான்றான். மனுஷன் தொத்திடுவான்.
God is the only God who keeps us. He who called me is a faithful God. நம்ம அழைத்தவர் உள்ளவர், முடிவுன்னு அர்த்தம். எப்படியோ கஞ்சி ஊற்றுற தண்ணி ஊற்றுற சொல்ல நல்லா வச்சுருக்கேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க நல்லா வளமாய், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு வாயில் வந்த மாதிரி சொல்லுவாங்க, நல்ல ஆடம்பரமான பாஸ்டர் இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு படித்த மனுஷன் என்னென்னமோ அவங்க மெச்சிக்கொள்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. யாரும் வந்து கஷ்டம்னு சொன்னால் கூட நம்ப மாட்டான். நமக்கு கஷ்டம்னு சொன்னால் கூட மாட்டோம், நம்ம சொல்லவும் போகிறதில்ல, அது வேறு விஷயம் சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, மனுஷன் எப்படி இருந்தாலும் அவனுடைய நிலைப்பாட்டில் இருப்பான். நாம் தேவன் அப்படி கிடையாது. நம்மை போய் அழைத்திருக்கிறாரே நான் நினைப்பேன், நம்ம போய் நினைத்திருக்கிறாரு, நம்ம வச்சு ஒரு பொருட்டாக நடத்தி கொண்டு வருகிறாரு, நமக்கும் ஆத்மாவில் கொடுத்து கொண்டிருக்கிறாரு, நமக்கும் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பெரிய உலக கல்யாணம் மனைவி கல்யாணம் பண்ணிச்சு, பாஸ்டர்ன்ற ஒரே காரணம் கல்யாணம் பண்ணிச்சு, ஊழியக்காரனை தான் கட்டுவேன்ட்டு ஒரே காரணம் இல்லை. பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறேன், விசுவாசிகள் மட்டும் என்ன 4 வர்றது வந்தப்புறம் தெரியும். முதல்ல வர்றது இயேசு நாமத்தில், அதுக்கப்புறம் தான் உள்ளே பூந்து பார்க்குறப்ப தான் தெரியும் என்னென்ன விஷயம் தெரியும், என்னென்ன காரியங்கள். ஆனால் முதல்ல வர்றது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை நம்பி வருகிறார்கள். அதற்கு உண்மையும் உத்தமாய் நடக்கணும். சொல்கிறேன், என்னுடைய பங்கு சொல்கிறேன். என்னுடைய பங்கு பெரிய ஞானம் இல்லை, என் பங்கு உண்மை, என் பங்கு உத்தமம். இது என்னுடைய பங்கு. ஐ ஹாவ் டு ப்ரெசென்ட் இன் திஸ் வே வித் ஃபெய்த்ஃபுல்னஸ், வித் ஹானஸ்ட். இது என் பங்கு. அப்புறம் ஞானம் பொழிய பண்ணுகிற தேவன் ஞானத்தை தருகிறார், அது வேறு. இங்கே என்ன சொல்கிறேன்னாங்க, வாய் சரியில்லை நம்ம ஆளுக்கு 38 வருஷம் ஆனால் கூட சுகமாக்க விரும்புகிறது யாரும் கேட்கறதே தெரில. எல்லாரும் வந்து கேட்க மாட்டாங்க, ஐயா எப்படி இருக்கீங்க யாரும் கேட்பாங்களா? நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் 1000 பேர், எனக்கு இது கஷ்டம்னு சொல்லுவான், எனக்கு குத்துது குறையுதுன்னு சொல்லுவான். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறப்பே தெரிஞ்சுக்கணும், என்னையாரா கேட்டேன் நல்லா இருக்கியான்னு. எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க, அவருக்கு என்ன குறைச்சல் தானே பேசிக்கிறாங்க. ஒருத்தனாவது சும்மா கேட்டதுனால கூட சரி, அவனை இந்த மாதிரி சொன்னால் அவன் ரொம்ப அசைக்கப்பட்டுருவான், இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் இந்த ஆள் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? அந்த மாதிரி வரவங்களே நம்ம தக்க வச்சுக்கிறதுலாம் இப்படி தான். இது போய் சொஸ்தமாக விரும்புகிறாயான்னா, நான் விரும்புகிறேன் நீ யாருனாவது கேட்டிருக்கணும். இவங்க அங்கலாய்க்கிறான். 38 வருஷமாக கூட்டம் வந்து வெளில விட்டான். 38 வருஷமாக முன்னே ஒரு 38 வருஷம் இருந்துச்சுன்னா கூட, ஒரு 10 வருஷம் இருந்தால் கூட சரி, அவ்வளோ சின்ன வயசு கிடையாது, இது பெருசு. இது ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் வந்திருக்கும், பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, மனைவி இருந்திருப்பாங்க, என்ன தான் வாயாக இருந்தாலும். ஆனால் இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன், இது திமிர்வாதம், மனைவி ஒருத்தர் பிள்ளைகள் ஒருத்தர், இந்த மனுஷர்களெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதுங்களுக்கும் வாய் சரியில்லைன்றதும் நான் பார்த்துருக்கேன். இது இவங்களே செல்ஃபாக டிக்ளேர் பண்ணுவாங்க, எனக்கு வாயில் தான் கோல் பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது அப்படி தான். சரி, அப்படி தான் வாய் சரியில்லாதவங்களை கர்த்தர் கைவிடுறாரான்னு கேட்டால் இல்லை. சரி, எதுவும் சொல்லிட்டு போகிறான் பாவம் அவங்கெல்லாம். இப்போ அப்படி தான் கர்த்தர் பார்க்குறான். குறைகளை பார்க்க போனால் ஒரு மனுஷன் தேர மாட்டான். ஒருத்தனுடைய குறை இன்னொருத்தருக்கு நிறைவாக இருக்கும். சரி, அவன் கஷ்டப்படுறான், சந்தோஷப்படுவான். இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், அது எத்தனைக்கு, அதாவது அப்போ 2 இடத்துக்கு பார்ப்போம். ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தன் லோன் வாங்கிட்டான், அந்த வீடு விற்கிறியா, அது இறக்கி 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 இல்லை ஏற்றி 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 ரெண்டுத்துலேயுமே அவன் டேமேஜ் ஆகுது. நம்ம ஆள் தான் இறக்குனாலும் அங்கேயே இறங்கிடுவான், குழியில் இறங்குற மாதிரி. இவ்வளோ தானே போதும் என் இடம் இல்லை, ஒரே முட்டை அது தொடுவானமாக சுட்டுறான், யாருமே சட்டப்பட மாட்டான், பயந்துன்னு போயிடுவான். இதெல்லாம் வந்து மனுஷனுடைய சூடுகள். ஆனால் தேவனாய் கர்த்தர் அப்படி இல்லை. இப்போ விரும்புகிறாயா, இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் நீ விரும்புகிறபடி ஆவக்கணும். அந்த அம்மாவும் விரும்புச்சு, மகள் விடுதலையை விரும்புச்சு. இது சொந்தமாக இவனுக்கு விடுதலை வேணும். மருத்துவம் தோத்துருச்சு, மகிமையாக மனுஷர்கள் தோத்துட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு, எல்லாமே உலக பிரகாரம் எல்லா விதமான வழிகளும் அடைக்கப்பட்டுருச்சு. ஆனால் எனக்கு விருப்பம் மட்டும் இருக்குது. கடைசி ஸ்டேஜ் அடிச்சுன்னு இருக்குதுலாம் சொல்ல முடியாது. இது ஹார்ட் பீட்டு நிற்கும், அவன் நிர்மூலமாகனு சொல்கிற கேஸ் கிடையாது. இது இன்னொரு 20 வருஷம் இங்கே 10 இருக்கும். இப்போதைக்கு சாகிற மாதிரிலாம் இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி, இல்லை மானிட்டரில் காட்டுவாங்களே, கீ நடிச்சுட்டு நின்றுச்சுன்னா அவ்வளோதான், காடி சிகரெட்னு போய்ட்டு வர டாக்டர், அந்த மாதிரிலாம் இல்லை. இது இன்னும் 20 வருஷமாக இங்கே 10 இருப்பான். பட்டு பழகிடுச்சு. அதான் வாய் சும்மா இருக்கிறதுல. சரி, யாருன்னா பிச்சை போடுவாங்க, ஏதாவது சாப்பிட்றது கொடுப்பாங்க, இப்படி இறந்து திரிந்த நாட்கள். இது படுக்க வியாதி மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்தங்க பக்கத்தில் வரலன்னாக்கா அப்புறம் என்ன, வாட் யூ டேக்கன் ஃபார் ஃபுட்டு, மத்தியானம் சோறு கட்டுன்னு ஸ்விக்கியில் வருமா, சொமேட்டோவில் வருமா, நம்ம சொல்கிற மாதிரி ஏதோ மீதி வந்தது, அந்த உயிர் மட்டும் இருக்குது, உடல் வேஸ்ட். இந்த மாதிரி கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற ஊரில் 100கணக்கான 1000கணக்கான ஜனங்களுக்கு இந்த வியாதி இருக்குது. நான் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னுவான். என்ன பண்ண முடியும்? நல்லா நடந்துன்னு இருக்கே சொல்லுவான்.
அவன் இருதயத்தில் இருக்கிற எந்த விருப்பமும் நிறைவேறாது. அதுவே பெரிய பனிஷ்மெண்ட். தோல்விகள் வாழ்க்கையில் வந்துச்சுனாலும் அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவுமே இல்லை. எது தொட்டாலும் தோல். பார்க்குறவங்களாம் பரிகாசம் பண்ணுற அளவுக்கு இதோ நாய் வாங்கினான், நாய்க்கு கேன்சர். பூனை வாங்கினான், பூனைக்கு கிட்னியில் ப்ராப்ளம். மாடு வாங்கினான், இவனே முட்டை வந்துடுச்சு. இது என்ன விலங்கியலை வச்சு கூட இவனால் எதுவும் பண்ண முடியலையே. படிக்க போனான், இவன் படித்து முடிச்சோன்னு அந்த கோர்ஸ் கேன்சல் ஆகிடும். டியூஷன் எடுக்கிறதுக்கு ஆட்கள் போகலான்னு பார்த்தாக்கா இவனுக்கு ஒரு வாட்டி வண்டியில் அடிபட்டுச்சு. சரி, டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணாரவங்க அப்பா வரவன் வழியில் மண்டே போட்டுச்சினான். என்னடா இதுன்னு கட்சியில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர் நான் சொல்லி விட்டேன், நீ போடா இங்கே போய் நீ ஜபம் பண்ணிக்க, அந்த இடத்துக்கு போ, எதுவும் காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, போய் ஜபம் வண்டி பண்ணிக்கும். அடுத்த விசாரணை பார்த்தேன். போனியா? போயிருக்க மாட்டியன்னு. இல்லை போனேன். என்னாச்சு? நான் போனேன், நீங்கள் அவரு செத்துட்டாருன்னு. இந்த பாவி உலக மகா தீர்க்கதரிசிடா, அங்கே போயிட்டு வாடா, ஒரு வாட்டி ஜபம் பண்ணிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். நான் போனேன், அவர் செத்துட்டாருன்னு பேனர் ஓட்டியிருந்தான். அப்புறம் சவத்தை பார்த்துட்டு வந்தேன் நான். என்னடா இது, எது சொன்னாலும் இப்படி இருக்கிய, அது என்னமோ தெரில, சரியாக வாய்க்கல. இது நான் நகைச்சுவை சொல்கிறேன், சில பேர் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். 3 நாள் கல்யாணம். ஃபஸ்ட்டு கல்யாணம் துணியெல்லாம் உயர்ந்தே இருக்கும். பேரண்ட்ஸும் சேர்ந்து கூக்குரல் இடணும், ஏன் பொண்ணு சுத்தமான அவன் அயோக்கியம் களவாளி அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டிவோர்ஸ். செகண்ட் ஒன்று ஆரம்பிக்கும், அப்பா அம்மாவும் ஆஃப் ஆகிடும். இந்த பொண்ணு ஒன்றி சொல்லும், அவர் ஏற்கனவே கல்யாணம், நான் மட்டும் கல்யாணம் ஆகலையா உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவர் விவாகரத்தாகி இந்த கல்யாணம் பண்ணார். எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, விவாகரத்தாயிருக்கு, 2வது வாட்டி கல்யாணம் ஆகிருக்கு, அப்படி சொல்லலாம் இல்லையா? அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அந்த ஃபேமிலியோட டச்சில் இருக்கார், இது பாப்பாவோட அசம்ஷன். அப்போ இவனும் வாழாம். அப்போ அப்பா ஆஃப் ஆகிடுவார், அம்மா சொல்லும், ஆமாம் அவள் என்ன பண்ணுவா பாஸ்டர்னு. அப்புறம் 3வது ஒன்று ஆகும், அப்பாவும் அம்மாவும் போய் டிக்கெட் வாங்கிடுவாங்க. இது 3வது கல்யாணத்துக்கு கேள்விப்பட்டோன்னே. இது மாதிரி 3-4 கல்யாணத்துக்கு 4 ரீசன் சொல்லி 4வது கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்துன்னு வீட்டில் டிவி பார்த்துன்னு இருக்குது. அவங்க அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாருன்னா தான் சொல்லுங்கன்னு. என்கிட்ட சொல்ல நல்லவேலை, என்கிட்ட சொல்லுமா அந்த அம்மா? சொல்கிறேன், கட்சி கொதறிட்டு வரேன்னு தெரியும், அதனால் வேறு ஒரு பாஸ்டர்கிட்ட ஃபோன்னு சொல்கிறேன். நல்லா செய்வோம் நாங்கள், இதுதான் எல்லா கல்யாணத்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா செய்வோம். என்ன செய்வாங்க? வச்சு செய்வாங்க. இந்த மாதிரி என்ன செய்வாங்க? சீர் செய்வாங்களா, அது செய்வாங்களான்னு எல்லாம் கேட்பாங்க. இவங்க வச்சு செய்கிற ஃபேமிலி. இது வந்து பெண் மட்டும் இல்லை, ஆணுக்கும். அது என்னமோ ஒரே கம்ப்ளைண்ட். ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணோட வாழ்றது, ஏழையை பார்த்தாச்சு, கோட்டீஸ்வரியை பார்த்தாச்சு, ஊழியக்காரர் பொண்ணை பார்த்தாச்சு, எதுவுமே வானான்ட்டு. ஆனால் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, உண்மையிலே நல்ல மனுஷன், அவன் ஆன்ம குறைச்சல் இல்லவன், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது, நல்ல சம்பாதியம் பண்ணதான், என்ன பண்ணுறதுனே தெரில. அவனே கூப்பிட்டு சொன்ன, கேட்டேன், என்னடா உனக்கு பிரச்சனை? 4 வாட்டி அட்ட டைவர்ஸ் ஆகும். ஆமாம், வாய் சரியில்லை. அவனே சொன்னான், வாய் சரியில்லை. யாருக்கு? பொண்ணுக்கா? இல்லை எனக்கு. இது இவ்வளோ தெளிவாக இருக்கேடா, என்னடா ஆச்சு உனக்கு? நான் பேசுனா உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஒரு பொண்ணு கோவம் வந்துச்சுன்னா அடுத்த பொண்ணும் கோவம் வருமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணானா. ஒன்றுக்கு தான் கோவம் வந்துச்சு, அடுத்ததுக்கெல்லாம் கோவம் வருமா என்னன்னு தெரிலன்னு டெஸ்ட் பண்ணேன். அதான் இடமா பேசுறது. அவளே எதனா பேசினா கூட எல்லாம் தாலி கட்டின்னு வந்தோ ஏற்றுக்குவான். சரி, ஏதோ பேசுகிறான், ஒரு வாட்டி நல்லவனாக இருப்பான். அவன் ஆதார் ஐடி ரேஷன் கார்டு வச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டினா அவன் என்ன பண்ணுவான்? கல்யாணம் ஆன புதுசில். சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போனவன் யாருமே ரிட்டர்ன் வரல. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு வரேன்னு போனது 4 ரிட்டர்ன் வரல. நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்து இவங்ககிட்ட ஒரு மிரட்டி டைவர்ஸ் வாங்கி போனவங்களாம் இருக்கும். ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு நடுவில், எனக்கு ஜீவன் அம்சம் வேணாம், எந்த அம்சமும் வேணாம், உன் அம்சமே வேணாம், உனக்கு வேணா நான் 50,000 தரேன் கையெழுத்து போன்னு சொல்லி அந்தளவுக்கு போயிடுச்சு. நம்ம டப்பா அவ்வளோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லோரும் கேட்பாங்க, இவ்வளோ வாங்கி கொடுங்க அவ்வளோ வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க பேசி. கடைசியில் பார்த்தா விவாகரத்து வேணும்னா நீ ஷைன் பண்ண அவனை காசு தரன்ற அளவுக்கு ஆகிட்டா பொருத்தி. வேணாம், அவன்கிட்ட சவங்காத்தமே வேணும், சவகாசமே வேணாம். இப்படி கைவிடப்படுறவங்க இருக்கிறாங்க. பொருளாதாரன்றது ஏதோ பிச்சத்தை கூட சாப்பிட்றவங்க எதோ வேலை இருக்குது இன்றைக்கி உலகத்தில். அது பொருளாதாரன்றது பிரச்சனை இல்லை, அங்கேயும் வாய்ஸ் சரி இருக்கணும். எத்தனையோ பேர் அழகாக ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒழுங்காக குடும்பம் நடத்துதுங்க, சூப்பராக இருக்குதுங்க, ஒரு வேலைக்கும் போகிறது கிடையாது. இது பல நாட்டிலேருந்து எனக்கு வரும் ஃபோன், ஏன் வேலைக்கு போகிறதில்ல? இல்லை வேலைக்கு போகிறதில்ல, வேணாம், நானே வீட்டை பார்த்துட்டு நானே சமைச்சிக்கிறேன். என்ன சமைக்கிறது? அவனில் வச்சு சூடு பண்ணுறது தான், அது வேறு சிஸ்டம். அது அப்புறம் வீட்டில் பார்த்துக்கிறேன், பசங்களை பார்த்துக்கிறேன், வீடு கூட்டுறேன், பெருக்கிறேன், வாஷிங் மிஷின் துணி போடுறேன், அப்படியே ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே மாறியாச்சு.
நல்லபடியாக இருக்குது. அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வருது, பேக்கை போடுது, அழகாக காஃபி எடுத்துன்னு கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன் அந்த நாட்டுக்கு போகிறப்ப. நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கின வட்டாரம். வெக்கமே இல்லையாடா உனக்கு நான் கேட்பேன். இதில் என்ன இருக்குது வெக்கம்? இல்லை நீங்கள் எதனா பண்ணலாம் இல்லையா? நான் எதுவும் பண்ண வேணாம் கம்னர், நான் எதனா பண்ணனா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். என்கிட்ட எப்படி பேசுகிறான் அவங்க பொண்ணுன்னு அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு வச்சது குடும்பம் நடத்திட்டு இருக்கிறா போதுமே. ஆனால் என்கிட்ட ஒன்று சொன்னான், இந்த மல்டி டேலண்டெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, உன்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கிறதே போதும். எதனா பண்ண போய் புசுக்குன்னு போச்சுன்னு வச்சுக்கோ, என்னை வீட்டுக்கு அமுச்சு விட்ருவா. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் போவானா, இருக்கிறதே வாசி, என்ன இருக்கிறதே போதும். அதனால் நான் சமைக்கிறேன், நான் பசங்களை பார்த்துக்கிறேன், ஸ்கூல்லேருந்து வருவாங்க, வீட்டில் எதாவது இருக்கணும் இல்லையா, வீட்டை பார்த்துக்க. அவள் வேலைக்கு போகிறா, அவள் சம்பாதிக்கிறான். அந்த பாப்பா அந்த சிஸ்டர் வந்தாங்க, அதுவும் அதான் சொல்லிச்சு அந்த அம்மாவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, எங்களுக்கு அவர் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இவெல்லாம் வாழலையா? இது வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வேலையில்லாத அழகாக குடிய கொடுத்துருமா வாழ்ந்துனுக்கிறான் குழந்தை குட்டியோட. எந்த விதமான வெக்கமும் கிடையாது, எந்த விதமான கூச்சமும் கிடையாது. ஆனால் என்னென்னா விவாகரத்துலாம் வந்தால் அதோட அவமானம் எதுவும் கிடையாது. அதுக்கு நான் ஒழுங்காக வாழ்ந்துட்டே போகலாம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு நான் என்கிட்ட. சரி ஏதோ உனக்கு எதோ புரியுதோ செஞ்சுட்டு போ, இருந்தாலும் டியூஷன் எடுக்கலாமடா, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறிய, ஏன் ஆதகம் எல்லாம் வேணாண்டா, இருக்கிறதே போதும். டியூஷன் எடுக்கிறேன், நான் எடுப்பேன். அப்புறம் ஒன்று வந்து லவ் பண்ணுறோம்னா இந்த ஊரில் ஏன் இப்போ பொண்டாட்டி சந்தேகம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஆகும். பேய் ஓட்டிடுவான் என்ன. வீட்டில் இருப்போம், அமர்ந்திருப்போம், சாப்பிடுவோம், உண்போம், உறங்குவோம், எழும்புவோம், போதும் எனக்கு. பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறது எல்லாம் ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்கிறான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லவே, நான் ஜெயிச்சிட்டேன். யாரும் என்னை வந்து கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கே வேலை செய்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் நான் ஹவுஸ் ஹஸ்பண்டு. எத்தனை பேர் நோயாளி வீட்டில் இருக்கிறான், அவன் நோய் வந்து வீட்டில் இருக்கான். இந்த பேச்சு தான் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது, எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராது. கம்முன்னு இருக்கு, நான் கார் போட்டு தரேன், குடி, டிவி பார், மத்தியானம் சமைச்சு வச்சுருவோம், சாப்பிடு. அப்போது நீ கேட்குற மாதிரிலாம் சமையல் இருக்காது, வான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காது. இதே இருக்கும், சமையல் இருக்கும், அவ்வளோதான். அப்படியே வாழ்ந்துட்டுருக்கு. அவன்லாம் வாழலையா? இது அப்படி இல்லை, படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, வாயும் கூட இருக்குது. எடா உடம்ப பேசு. ஒரு பெண்மணியோட வாழ முடியலையே, ஒரு ஆணோட வாழ முடியலையே, எங்கே போய் முட்டிக்கிறது? சபைக்கு போங்க சரியாயிடும்னா சபையில் இது மாதிரி இருக்குதுங்களே. சரி இந்த சபையில் தான் காரி துப்புறான் இந்த மனுஷன், வேறு சபைக்கு போனால் எங்கே இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடணும் இல்லையா? இப்போ தான் ஆதார் ஐடி போட்டால் எவன் முன்னாடி எவன் பிடிச்ச எல்லாம் வந்துடுது. அதுலேருந்து பார்த்துட்டு ஸ்டேட் டுகெதரில் இருக்கிறன்ற அளவுக்கு போயிட்டான் விசுவாசி. திருவந்து எடுக்கிற விசுவாசி ஓப்பனாக சொல்கிறான், லிவிங் டுகெதரே தேவையில்லை, எதுவும் பிரச்சனை வேணாம், எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, இல்லை 50 வயசு ஆயிடுச்சு, துணை இருந்தால் போதும். வருகடா வருகை போக மாட்டேன். ஒருத்தர் உண்மையிலேயே நான் கேட்டான், என்ன வருக, என்னது அது, ஒன்றும் புரியல நீ சொல்கிறது. ஏசு வருக, அதான் வந்துட்டார. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமாடா உனக்கு, மண்டையில் அடிபட்டுச்சா? இது போனதே பெந்தகோஸ் குடும்பத்துலேருந்து போனது. ஐ ஃபெல் இன் லவ் வித் கேத்தலிக்னு ஆரம்பித்தான், கட்சியில் ப்ரொட்டஸ்டன்ட் போனோம், அப்புறம் 7th டே போனோம், அப்புறம் எல்லா டேக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். எல்லா சமயம் சுற்றி வரான் பவுல் மாதிரி. பவுல் ஊழியத்துக்கு போனார், இவன் பொண்ணு தேடி சுற்றின்னு வர அளவுக்கு போயிடுச்சு. கல்யாணம் ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப். வியாபாரம் இருக்குது, வணிக மயமான நல்ல புத்தி இருக்குது, கையில் பணம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, பொண்டாட்டி இல்லை. மனைவி வீட்டில் தங்கி இருக்கிறது ஒரு கிருபை, பிள்ளைகள் வீட்டில் தங்கி இருக்கிறது ஒரு கிருபை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படி தான் வாழ்வாங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இப்படி வாழ்வாங்க. அதே மாதிரி சில பேருக்கு கல்யாணம் துச்சமாக இருக்குது, நாங்கள் விவாகரத்து பண்ணிடுறேன்றது, நான் இதை பண்ணிடுறேன்றது, அது பண்ணிடுறேன்றது, அவ்வளோ ஒரு மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு மனுஷன். நீ நோட்டீஸ் அனுப்ப, அவளுக்கு அப்போ தான் புத்தி வரும், அம்மா சொல்லி கொடுத்துட்டு அது கண்ணை மூடிடும். தெரியாதனமாக நோட்டீஸ் அனுப்பிச்சு எத்தனையோ பேருக்கு அப்பா பரவாயில்ல இப்போயாவது விவாகரத்தை அனுப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த விவாகத்தை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பொண்ணுங்களை விவாகரத்தை வாங்கிடுச்சு. பயமுறுத்தத்தை அனுப்பிச்சானா துறை, அப்புறம் மிரண்டு போய் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. விட்டா போதுன்ற அளவுக்கு எல்லாம் பார்த்துக்கலாம், போதும் நான் பட்ட நரகமே இங்கே வந்துச்சு, இன்னொரு நரகத்துக்கு நான் போகிறேன்லாம் ப்ரீச் பண்ணாதீங்க என்கிட்டேன்னுவாங்க. வார்த்தானா இதாகும் அதாகலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்படி சொன்னவனோட பொண்ணே இன்றைக்கி டான்ஸ் ஆடுது. வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குதுன்னு சொல்ல வரேன். இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து குத்து மதிப்பாக ஜெபம் பண்ணால் ஒண்டி நடக்காது. இதெல்லாம் வந்து ஒழுங்கான ஒரு நீதிக்குள்ளே, ராஜ்யத்து நீதிக்குள்ளே இருந்தால் மனைவி எங்கேயும் போக மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஆள் வச்சு பார்க்கறது, சந்தேகப்படுறது, இதெல்லாம் வந்து கொள்ளாத துர்க்கம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய எதிர்காலம் அவருடைய உள்ளங்கருத்திலே வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. தடைகளை உடைக்கிற கர்த்தர்.
நமக்கு தயை பெருக பண்ண கர்த்தர். நம்முடைய பலத்தினால் நம்ம குடும்பம் நடக்கலை, கர்த்தருடைய கிருபையினால் நடக்குது. ஆனால் எனக்குள்ள இருக்க வேண்டியது தேவ பயம். அதில் மட்டும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. 3வது மனுஷன் தான் குடும்பத்தாரை பகைச்சிக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. பலம் கொண்டு திடமானதாய் தேவனாய் கர்த்தரோடு இருக்கிறார். அதை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை, நம்முடைய தனிப்பட்ட சரீரத்தில் விடுதலை. இந்த 38 வருஷமாக வியாதிப்பட்டவன் நீங்கள் வெறும் சரீர விடுதலை நினைக்காதீங்க, குடும்பமே இல்லாத போச்சு. எத்தனையோ திமிர்வாதக்காரங்களை கூட்டு வந்திருக்காங்க குடும்ப நண்பர்கள், எத்தனையோ குடும்ப தீவிரவாதக்காரனை இறக்கியிருக்காங்க, ஊரையை பிரிச்சுட்டு இறக்கியிருக்காங்க. வெரி சப்மிசிவ் அண்ட் கோஆப்ரேட்டிவ். இது எதுக்கும் பணியாதுன்ட்டு தான் தூக்கி வந்து போட்டாங்க. வாய் சரியில்லை, அதனால் கண்ணில் மூடி நம் விருப்பத்தை நிறைவேறுவதற்குரிய ரகசியங்களை சொல்லியிருக்கிறேன். பார்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை அற்பமாக என்ன, நீங்கள் ஆள் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல போதகன்னு இருக்கப்போ அந்த பிரசங்கெல்லாம் கசப்பாக இருக்கும். அந்த மனுஷன் கண்ணை மூடிட்டதுக்கப்புறம் ஃப்ராட் பாஸ்டர்லாம் வரப்போ தான் தெரியும், ஐயோ ஒரு உத்தமன் மட்டும் இருந்தானே அப்படின்னு. அதே மாதிரி நல்ல டீச்சர் இருக்கிறப்போ தெரியாது. அந்த டீச்சர் அம்மா போய் வேற ஒரு டீச்சர் வந்து ஒரு தவறான நபர் அந்த பதவியில் வருகிற பொழுது தான் தெரியும். நல்ல ஆட்சி இருக்கிற பொழுது தெரியாது. அதே போல் நல்ல குடும்பம் நமக்கு இருக்கிற பொழுது அருமையே தெரியும். மனைவி இருக்கா, அவள் என்ன செய்கிறா, மனைவி வீட்டில் தானே இருக்கா. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தா அவ்வளோ அற்பமாக எண்ணுவாங்க சில பேர். அந்த அம்மா மட்டும் என்ன சொல்கிறது, இல்லைன்னா என்ன நடக்கும், சமைக்க தெரியாது, என்ன கூட்ட தெரியாது, கழிக்க தெரியாது, பெருக்க தெரியாது, எதுவுமே தெரியாத மனுஷனுக்கு வாய் ஒண்டி இருக்கு. நீ என்ன செஞ்சுட்டேன்னுமா, யாரும் செய்யாது என்ன செஞ்சுட்டேன்னுமா. சரி நீ ஒரு நாள் சமையக்கட்டுக்கு போய் செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் செய்வானான்னா அதுவும் கிடையாது. அதாவது இருக்கிற அதே மாதிரி புருஷனையும் அற்பமாக என்றது. ஒரு ஆண் துணை என்று ஒன்று இல்லாத குடும்பங்களை போய் பாருங்க தெரியும். யாராவது நம்மோடு தங்கிவிட்டால் கூட பரவாயில்ல, சம்பாதி கூட வேணான்றாங்க நிறைய பேர். எங்களுக்கு ஒரு ஆணாக இருந்தால் போதும், வீட்டுக்கு ஒரு துணையாக இருந்தால் போதும், தனித்து நாங்கள் பட்டுட்டோம், ஆண் துணை இல்லாதனால சமுதாயம் எங்களை வேறு மாதிரி பார்த்துச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இருக்கிறப்ப தெரில ஐயான்னு சொல்லி அறிக்கைட்டவங்களாம் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம குடும்பத்தை கொடுத்துருக்கா, கர்த்தர் நம்மளை பிள்ளைங்களை கொடுத்துருக்கா, பிள்ளைகள் பெற்றோரை கொடுத்துருக்கிறார். பெற்றோரில் அந்த பிள்ளைகளை போய் பாருங்கள், எப்படி வளர்கிறாங்கன்னு பாருங்கள். கர்த்தர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குறார். கர்த்தருக்கு பயந்து வாழுகிற பொழுது பிள்ளைகளை நம்ம காண்போம். தேவ பயம்தான் எல்லாமே கைக்குடி வரும். அது இல்லாத பட்சத்தில் ஜபம் பள்ளிக்காது, கேட்கப்படாது. இந்த இடத்துல தான் மற்றவங்க ஜபத்தை நாடி போகிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே நீ சொன்ன ஆசீர்வாதம் பலப்படுத்தும், கிருபைகளை முடிப்பார், புதிய நன்மையினால முடிசூட்டும், இயேசுவின் ரத்தத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால். அநேகர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டீர்கள். வருகிற வாரத்தில் விடுதலை, வருகிற வாரத்தில் ஒரு அற்புதம் இது நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். எல்லா நியாயஸ்தானங்கள் இருக்கிற வழக்குகளில் ஒரு முற்றுப்புள்ளி வரும். நீதித்துறை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த அந்நியனைக்கும் நம்ம நேரோடு குடும்பம் சதாக்காலம் சில பிரசவம் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பின் விருந்து இருக்குது, சாப்பிட்டு கலந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.